ரட்சித்தீரே. பாவத்தினாலே மரித்து போயிருந்தேன், கிருபையால் ரட்சித்தீரே. கிருபையால் ரட்சித்தீரே. ஐயா, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், எனக்காய் மீண்டும் வருவீர். எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், எனக்காய் மீண்டும் வருவீர். ஐயா, எனக்காய் மீண்டும் வருவீர். எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, இயேசுவே அப்பா. நன்றி ராஜா, இயேசு ராஜா. முள்முடி தாங்கி திரு ரத்தம் சிந்தி சாத்தானை ஜெயித்து விட்டீர். முள்முடி தாங்கி திரு ரத்தம் சிந்தி சாத்தானை ஜெயித்து விட்டீர். சாத்தானை ஜெயித்து விட்டீர். ஐயா, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி நிபக துடபல ஷேக பகதரவ ரோரி. நன்றி ராஜா, நன்றி ராஜா பா. நன்றி ராஜா, இயேசு ராஜா. எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், எனக்காய் மீண்டும் வருவீர். எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், எனக்காய் மீண்டும் வருவீர். ஐயா, எனக்காய் மீண்டும் வருவீர். ஐயா, எத்தனை நன்மைகள், எப்படி நன்றி சொல்வேன். ஐயா, எப்படி நன்றி சொல்வேன். ஐயா, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. நாமே நன்றி ராஜா. சபையாக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசு ராஜா, நீர் செய்த அதிசயம் ஆயிரம் உண்டு, விவரிக்க முடியாதையா. நீர் செய்த அதிசயம் ஆயிரம் உண்டு, விவரிக்க முடியாதையா, விவரிக்க முடியாதையா. ஐயா, எத்தனை நன்மைகள் ஏசப்பா, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஐயா, எத்தனை நன்மைகள், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா. முழு இதயத்தோடு எல்லாரும் கர்த்தரை அப்படி நன்றி செலுத்தும் ஆண்டவரே. சபையா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை பாதுகாத்தீரே, பலப்படுத்தினீரே. இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்வதில்லை என்று ஆணையிட்ட
நல்ல தெய்வமே ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா கர்த்தரை எப்படி ஸ்தோத்தரிப்போம், எல்லா கர்த்தரை உயர்த்துவோம். அவர் நம் நடுவில் உலாவி கொண்டு இருக்கிறார். தேவ சபையில தேவன் எழுந்தருளி இருக்கிறார். சத்துருக்கள் சிதறடிக்கப்பட ரீபாலா சேகாபாலா பாலாபா ரீமாலா ரேகதாடா பாலாபா. தகப்பனே இப்படி நாம உயர்த்தப்படட்டும் ஆண்டவரே. நீர் மகிமைப்படுவீராக. இரண்டாவது ஆராதனைக்காக கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து கொண்டு வந்த தேவதாசர்களை கர்த்தர் கரத்தில் எடுத்து பயன்படுத்துவீராக. உங்க நாம மகிமைப்படுவதாக. ரத்த கோட்டைகளை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தகப்பனே இன்னைக்கு உங்களுடைய பந்தி உண்டாப்பா. அதுக்கு வந்த ஒவ்வொருவரையும் ஆண்டவரே ரத்தத்தினால கழுவி பரிசுத்தப்படுத்தி ஆயத்தப்படுத்துவீராக. இதோ சீக்கிரமாய் வருகிறேன்னு சொன்ன தேவன் ஆண்டவரே ஸ்தோத்திரமாப்பா. தொடர்ந்து ஆண்டவரே நாங்க ஆவியோடு உண்மையோடுமை தொழுது கொள்ள கர்த்தர் கிருபை செய்யுமாறு ஜெபிக்கிறோம். மீட்பராம் இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. காலையில ஒரு காரியத்தை சொன்ன நல்லா கவனிங்க. நீங்க சொல்லுகிற ஹல்லேலூயா, நீங்கள் தட்டுகிற கரம், நீங்க சொல்ற ஆமேன், இங்க நிற்கிற பரிசுத்தவான்களுக்கோ இங்க வந்து ஊழியம் செய்கிற பாஸ்டர்ஸ்க்கோ நீங்க விரும்புகிற ஊழியர்களுக்கோ அல்ல. நீங்கள் செய்வதெல்லாம் கர்த்தருக்கே செலுத்துகிறீர்கள். கர்த்தருக்கு செலுத்துவதை முழுமனதோடு செலுத்த வேண்டும். இப்ப நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் வாக்கு பண்ணினால் அதை நிறைவேற்றி முடிப்பார். ஹல்லேலூயா. அவர் வாக்குத்தத்தம் செய்ததை நிறைவேற்றி முடிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆபிரகாமுக்கு செய்த வாக்குத்தத்தத்தை அவர் தலைமுறை 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 தலைமுறையாய் செய்து இன்று வரையிலும் அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி முடித்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் முன்னோர்களுக்கு செய்த வாக்குத்தத்தத்தை உங்கள் வாழ்க்கையில செய்து முடிப்பார். உங்கள் வாழ்க்கையில செய்த வாக்குத்தத்தத்தை உங்கள் தலைமுறை தலைமுறை தோறும் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மோசேக்கு இரண்டாவது மகன் பிறந்தவுடனே அவன் சொல்லுகிறான், கர்த்தர் இனி எனக்கு துணை நிற்பார் என்று சொல்லி அவனுக்கு எலியேசர் என்று பெயரிட்டார். ஹல்லேலூயா. எலியேசர் என்றால் உதவி செய்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து ஒரு புதிய பாடலை பாடுவோமா? தலைமுறை தலைமுறையாய் வார்த்தையை காப்பவரே, பாதை எங்கும் உடனிருந்து குறைவின்றி காப்பவரே. ஹல்லேலூயா. எலியேசருக்கு நன்றி. தலைமுறை தலைமுறையாய் வார்த்தையை காப்பவரே, தலைமுறை தலைமுறையாய் வார்த்தையை காப்பவரே, பாதை எங்கும் உடனிருந்து குறைவின்றி காப்பவரே, பாதை எங்கும் உடனிருந்து குறைவின்றி காப்பவரே. எலியேசருக்கு நன்றி, உதவிகள் செய்தி நன்றி. எலியேசர் எலியேசர் அனுதினம் சொல்வே நன்றி. எலியேசருக்கு நன்றி, உதவிகள் செய்தி நன்றி. எலியேசர் அனுதினம் சொல்வே. ஹல்லேலூயா. சேர்ந்து பாட போகிறார். அவர் தலைமுறை தலைமுறை வார்த்தை காப்பவர். உதவிகள் செய்தி நன்றி. எலியேசர் எலியேசர் அனுதினம் சொல்வேன். அவரை பார்த்து எலியேசருக்கு நன்றி, உதவிகள் செய்தி நன்றி. எலியேசர் எலியேசர் அனுதினம் சொல்வேன் நன்றி. மேவிபோசேத்தை போல மறந்து ஒதுக்கப்பட்டேன் நான். மேவிபோசேத்தை போல மறந்து ஒதுக்கப்பட்டேன் நான். ராஜாக்களின் பந்தியிலே உட்கார அழைத்து வந்து, உங்களை ராஜாக்களின் பந்தியிலே உட்கார அழைத்து வந்து. எலியேசருக்கு நன்றி, உதவிகள் செய்தி நன்றி.
உதவிகள் செய்தி நன்றி. ஏலசே ஏலசே அனுதினம் சொல்வேன் நன்றி. ஹல்லேலூயா. மேவிபோசேத் மறக்கப்பட்டவன்ங்க. ஹல்லேலூயா. அவன் மறக்கப்பட்டவன். வெரி குட், தேங்க் யூ. ஆனா ராஜா கண்டுபிடிக்கிறாரு, என் எஜமானனுடைய சந்ததியில யாராச்சும் இருக்கிறாங்களா? அவன் பிறந்த பொழுது நல்ல விதமா தான் பிறந்தான். ஆனா தாய் தூக்கிட்டு ஓடுறப்ப வேதம் சொல்லுது, கால் தடுக்கி அந்த பிள்ளையை கீழே போட்டார். அந்த பிள்ளை முடமா மாறிட்டு. சில பேரோட வாழ்க்கையில பெற்றோர்கள் நிமித்தம் அநேகர் முடமாய் போனது உண்டு. ஆவிக்குரிய வாழ்க்கையில சிலர் மூலமாய் நம்முடைய வாழ்க்கை முடமாய் போய் இருக்கிறது. ஆனால் கர்த்தர் சொன்னார், இனி உன்னை யாரும் மறைத்து வைக்க முடியாது. ஹல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு இல்ல, கர்த்தருக்கு. சத்தமா சொல்லுங்களேன். கர்த்தருக்கு சொல்றப்ப நீங்க நல்ல உற்சாகமா முழு மனதோட சொல்லலாம். மேவிபோசேத் மறக்கப்பட்டவனாய், கால் முடமானவனாய், ஒருவரும் கண்டிராதவனாய் இருந்தான். ஏற்ற காலம் வந்தது, அவனை கர்த்தர் எடுத்து எங்க வைத்தாராம்? ராஜாக்களின் பந்தியிலே உட்கார வைத்தார். நல்ல கரங்களை தட்டி பெற்றுக் கொள்ளுங்க. உங்களையும் என்னையும் கர்த்தர் தூக்கி எடுத்து ராஜாக்களோடு, அதிபதிகளோடு, அதிகாரிகளோடு உட்கார வைக்கிற நாட்கள் வருகிறது. ஹல்லேலூயா. மீண்டும் பாடுவோமா? மேவிபோசேத்தை போல மறந்து ஒதுக்கப்பட்டேன் நான். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு உற்சாகமாக. ஓ ஷகரபலரதியந்தலா ரிஷே. மேவிபோசேத்தை போல மறந்து ஒதுக்கப்பட்டேன். இது உண்மை. மேவிபோசேத்தை போல மறந்து ஒதுக்கப்பட்டேன். ராஜாக்களின் பந்தியிலே அவர் உட்கார அழைத்து வந்தீர். ராஜாக்களின் பந்தியிலே உட்கார அழைத்து வந்தீர். சொல்லுங்க. ஏசேருக்கு நன்றி, உதவிகள் செய்தி நன்றி. ஏலசே ஏலசே அனுதினம் சொல்வேன். ஏலசேருக்கு நன்றி, உதவிகள் செய்தி நன்றி. ஏலசே ஏலசே அனுதினம் சொல்வேன் நன்றி. விழுந்த கூடாரத்தை மறுபடி எழுப்பி விட்டி. சொல்லுங்க. விழுந்தேன் கூடாரத்தை, கூடாரத்தை மறுபடியும் எழுப்பி விட்டி. ஒருபோதும் தலை குனியா நாட்களை எனக்கு தந்தி. ஒருபோதும் தலை குனியா நாட்களை. சொல்லுங்க. ஏலசேருக்கு நன்றி. விழுந்த கூடாரத்தை என் தேவன் மீண்டும் கட்டி எழுப்புவார். அனுதினம் சொல்வேன். ஏலசேருக்கு நன்றி, உதவிகள் செய்தி நன்றி. ஏலசே ஏலசே அனுதினம் சொல்வேன் நன்றி. விழுந்து போன கூடாரத்தை என் தேவன் கட்டி எழுப்ப வல்லவராய் இருக்கிறார். தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், இனி தலை குனிந்த நாட்கள் இல்லை. தலை நிமிர செய்கிற கர்த்தர் ஒருவர் உண்டு. நீங்கள் வெட்கத்துக்கு பதிலாய் இரண்டு தடையான பதிலை கர்த்தர் தர வல்லவர். விழுந்த கூடாரத்தை சொல்லுங்க. மறுபடி எழுப்பி விட்டி. விழுந்த என் கூடாரத்தை வீட்டை கட்டித்தர வல்லவர். மறுபடி எழுப்பி விட்டி. ஒருபோதும் தலை குனியா நாட்களை எனக்கு தந்தி. ஒருபோதும் தலை குனியா நாட்களை எனக்கு தந்தி. ஏலசேருக்கு
சத்தமா ஹalleluya. எவ்வளவு வாக்குத்தத்தம் பண்ணிட்டாரு பாருங்க. விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை என் தேவன் கட்டி எழுப்ப கூடுமானால் உங்கள் வாழ்க்கையில் விழுந்து போன அநேக கூடாரங்களை கர்த்தர் கட்டி எழுப்ப போகிறார். தலை குனிந்த நாட்கள் முடிகிறது. நல்ல விசுவாசமான கர்த்தரை துதியுங்கள். உங்களை துதிக்க கூடாதபடி செய்கிற ஒடுக்கத்தின் ஆவி இப்பொழுது வெளியேறுவதாக. நீங்கள் தலை நிமிர போகிறீர்கள். வெட்கப்பட்ட தேசத்திலே வெட்கப்பட்ட ஜனத்திற்கு முன்பாக உங்கள் தலைகளை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். மூன்றாவது இவ்வாறாக பாட போகிற பட்சித்த வருஷத்தின் பலனை மறுபடி எனக்கு தர போறீங்க. வேதம் சொல்லுகிறது அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணத்தை தருகிறவர். ஹalleluya. யார் உங்ககிட்ட இருந்து புடுங்கினாங்களோ அவர்கள் மூலமாகவே கர்த்தர் உங்களுக்கு தர வல்லவராய் இருக்கிறார். யார் உங்களிடத்து பிடுங்கி போட்டார்களோ அவர் உங்களிடத்தில் வந்து சமாதானம் பண்ணும்படி செய்வார். சங்கீதக்காரன் சொல்றாரு, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக கண்கள் எடுக்கிறேன். முன்மாறியும் பின்மாறியும் சரியான நாளில் தந்தேன். ஒரு தெரியுமா, உங்க வாழ்க்கையில ஒரு இரைச்சலின் சத்தம் கேட்க போகிறது. பட்சித்த வருஷத்தின் பலனை ஒரு 2 நிமிஷம் எழுந்து பாடி நான் முடிச்சிருவோம். எழுந்து நின்று பாட உற்சாகமா பாடுவோமா? ஆவியானவர்களோடு கூட இடைப்படுகிறார். முன்மாறியும் பின்மாறியும் சரியான நாளில் கரங்களை தட்டி ஆமென் ஹalleluya. பட்சித்த வருஷத்தின் பலனை மறுபடி again restore it Lord, restore it. பட்சித்த வருஷத்தின் பலனை மறுபடி எனக்கு தந்தி. come on sing it again, sing it again. பட்சித்த வருஷத்தின் பலனை மறுபடி எனக்கு தந்தி. மீண்டும் பட்சித்த வருஷத்தின் பலனை மறுபடி எனக்கு தந்தி. சொல்லுங்க, முன்மாறியும் பின்மாறியும் சரியான உதவிகள் செய்தி அனுதினம் நன்றி சொல்வோம். அனுதினம் சொல்வேன் நன்றி. ஒளிந்திடும் வல்லமை உன்னதத்தில் வல்லமை ஆவியின் அக்கினியின் வல்லமை ஒளிந்திடும் வல்லமை. எஸ், பின்மாறிய ஊற்றுங்க, பின்மாறிய ஊற்றுங்க. தேவ மகிமை இறங்கட்டும். பின்மாறி 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 ஒளிந்திடும் வல்லமை உன்னதத்தில் வல்லமை. நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya. அவர் முன்மாரியை கொடுத்தவர், பின்மாரியை பொழிய செய்வார். பெந்தெக்கோஸ்தின் அனுபவம் தருவார். ஹalleluya. இரண்டு கைகளை வானத்திற்கு நேராக உயர்த்தி உயர்த்துகிறோம் 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 உயர்த்துகிறோம். We exalt you master. We glorify you Lord. உம்மை உயர்த்தாமல் எந்த ஆராதனையும் முடிவு பெறாத ஆண்டவரே. We exalt you. We lift your name on high. Amen. Oh Jesus. Hallelujah. நீங்க நன்றி சொல்ல போறீங்க. எலிசேர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறார். We give you glory. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து Thank you, Holy Spirit. Hallelujah.
தேவனுக்கு மகிமை. தேவனுக்கு மகிமை. தாவீது ராஜா சொல்றாரு, நாம் பணிந்து குனிந்து முழங்கார்படிட கடவோம். 100ஆம் சங்கீதத்தில் ஆண்டு வார்த்தை, அவர் வாசல்களை துதியோடும் அவர் பிரகாரங்களை புகழ்ச்சியோடும் பிரவேசித்து கர்த்தருடைய நாமத்தை சோத்தரி முழங்கால் படிட்டு ஒரு நிமிடம் சோத்தரித்து நாம் செய்தி பகுதிக்கு நேராக கடந்து போகிறோம். சுவிசேஷ ஜான் வெஸ்லி அவர்கள் மூலமாக ஆவியானவர் வசனத்தை கொண்டு நம்மோடு பேச போகிறார். அவங்க இந்த சர்ச்சை ஆராதனை முடித்து இன்னொரு சர்ச்சைக்கும் பேச, சிலுவர்புரம் சபைக்கும் பேச போகிறாங்க. எல்லாருக்கும் கர்த்தர் ஆண்டவரே, இந்த பாடல் வேலை எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்தீங்க, ஆராதனை வேலையில் நீங்கள் எங்களை ஆசீர்வதித்தீங்க, செய்தி பகுதி எங்களை ஆசீர்வதிக்கணும். எல்லா சோத்திரமனு ஜெபமனோ உரா பாபா பா ஹalleluya ஹalleluya. எல்லாரும் சோத்திரமனோ நப்தலி விடுதலை பெற்ற பெண்மான், உன் வாயை விரிவாய் தர நான் நிரப்புவேன் என்று ஹalleluya. ஆண்டவரை துதிக்க நம்முடைய வாய்கள் திறக்கப்படட்டும். பாவத்தில் மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்கிறவர்கள் கர்த்தரை துதியார்கள். நாமோ இது முதல் என்றென்றைக்கு கர்த்தரை சோதரிப்போம். சோதரம் ஹalleluya ஹalleluya. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. உட்காரும். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. சுவிசேஷ ஜான் வெஸ்லி அவர்கள் என்னுடைய மூத்த மருமகன், ஐயா பாஸ்டர் எல்வின் சாலமன் 2வது மருமகன், பாஸ்டர் ஜோயல் நேசம் 3வது மருமகன். கர்த்தர் இப்போ 4வது ஒரு மருமகனை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எல்லாரும் திருமணத்துக்கு ஜெபித்தீங்க, வந்தீங்க. அவங்கள எல்லாரையும் கர்த்தர் நான் நேரடியாக அநேகரை பார்க்க முடியலை, ஆனாலும் கூட நீங்கள் எங்கள் சபையில் சொல்லப்பட்ட அழைப்பு ஏற்று வந்து உங்கள் எல்லாருக்கும் நன்றி தெரிவிக்கிறேன். தொடர்ந்து பிள்ளைகளுடைய எதிர்கால ஜெபிங்க. இப்போ நேரடியாக ஐயா ஒரு 40 மினிட்ஸ் நம்ம மத்தியில் ஆண்டுடைய செய்தியை கொடுத்துட்டு சிலுவர்புரம் சர்ச்சில் அழைச்சிருக்கிறாங்க. அங்கேயும் போய் அவங்க செய்தி கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது. அதனால கர்த்தருடைய தாசன் கர்த்தருடைய எல்லார் ஜெபத்தோடு இந்த லாக்டவுன் பிறகு 2வது ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்கிறோம். ஆண்டவர் நம்மோடு பேசணும், அவருடைய சித்தத்தை அறியணும், அவருடைய பரிபூர்ணமான சித்தத்தை அறிந்து நாம் செய்யணும். ஒப்பு கொடுப்போம். கர்த்தருடைய தாசன் கர்த்தருடைய செய்தி கொண்டுருவாங்க. கரங்களை தட்டி அவரை நான் வரவேற்போம். சோத்திரம். Hallelujah. Hallelujah. How many of you are happy today? இன்னைக்கு எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? Amen. Hallelujah. Hallelujah. I don't know about you, but I am always happy whenever I am here in this place. உங்களை பத்தி எனக்கு தெரியாது, நான் எப்பெல்லாம் இங்க வரணும் அப்பெல்லாம் நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். Hallelujah. 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 Acts of the Apostles says about times of refreshing. அப்போஸ்தலர் நடபடிகள் சொல்லுகிறது புத்துணர்ச்சியின் நேரம். Amen. Amen. I receive that whenever I come here. நான் இங்க வரப்போதெல்லாம் அதை பெற்றுக்கொள்கிறேன். This time it's not only times of refreshing. இந்த நாள் அது புத்துணர்ச்சியின் நாட்கள் அல்ல, but it is also a time of vision that I received. ஆனால் இந்த நாட்களிலே நான் ஒரு தரிசனத்தை காணக்கூடிய நாட்களாக இருந்தது. Amen. Hallelujah. Hallelujah. I'm really so excited to be here. நான் இந்த இடத்துல இருப்பதுக்கு மிகுந்த சந்தோஷமா இருக்கிறேன். And it's my prayer that God is going to speak to each one of us. நம்ம கூட எல்லாருக்கும் தேவன் பேசுவார் என்பதை நான் விசுவாசித்து ஜெபிக்கிறேன். Amen. Amen. How many of you believe this? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? How many of you believe this? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? Our God loves to speak to us. நம் தேவன் நம்மோடு கூட பேச எப்பொழுதும் விரும்புகிறவராய் He இருக்கிறார். loves to speak to us. நம்மோடு கூட பேச விரும்புவார். He always desires to commune with us. நம்மோடு கூட எப்பொழுதும் ஒரு உறவிலே இருப்பதற்கு விரும்புகிறவர். It is we who do not want to listen to him. It is we who is not ready to listen to him. ஆனா நான் தான் அவரை கவனிப்பதற்கு ஆயத்தமாக இல்லை. But in this morning service, ஆனா இந்த காலை வேளையிலே I believe that you are all prepared to listen to him. ஆனா இந்த காலை வேளையிலே நீங்கள் எல்லாம் அவருடைய சத்தத்தை கேட்க ஆயத்தமாக இருக்கிறீர்கள் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். Hallelujah. 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 Let us turn our Bible to Matthew chapter 16 verse 16. நாம் யாவரும் பரிசுத்த வேதாகமத்தை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16:16க்கு திருப்புவோம். It's a very beautiful confession by Peter. இது பேதுருவினால் சொல்லப்படுகிற ஒரு அருமையான வாக்குமூலம். When Jesus looked at the disciples and asked, "Whom do you think I am?" இயேசு சீஷரை பார்த்து நான் யார் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் என்று கேட்டார். He first asked, "What do people say about me?" அவர் முன்னதாக கேட்கிறார்,
ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள்? And the disciples said various answers. விசேஷர்கள் பலவிதமான பதில்களை சொல்லுகிறார்கள். And then the Lord said, what do you think about me? அதற்கு அப்புறம் சீஷர்களை பார்த்து கேட்கிறார், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்? For that Simon Peter said, அதற்கு சீமோன் பேதுரு சொல்லுகிறார், Lord, you are Christ. நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. Hallelujah. Hallelujah. He confessed with his mouth. அவன் வாய்களை திறந்து வாக்குறுதி சொல்லுகிறான். And at once Jesus appreciated that and said, இயேசு கிறிஸ்து அவரை பார்த்து பாராட்டி சொல்லுகிறார். He said, flesh and blood has not revealed this, மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, but my Father who is in heaven has revealed this to you. பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். Hallelujah. 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 I think Peter would have been overjoyed. அப்ப பேதுரு மிக சந்தோஷமா இருந்தார். Because he got a revelation from the Father. ஏனென்றால் பிதாவினிடத்திலிருந்து ஒரு வெளிப்பாடு கிடைத்து விட்டது. Amen. Amen. Hallelujah. Hallelujah. He confessed with his mouth அவர் வாய்களை திறந்து அறிக்கை செய்தார் that Jesus is the Christ. அவரே கிறிஸ்து என்று. But after few verses, சில வசனங்களுக்கு பிறகாக exactly opposite incident happens here. அதற்கு நேர்மாறான காரியம் நடக்கிறது. In verse 23 we see 23வது வசனத்தில் நாம் வாசிக்க முடியும். Jesus is looking at the same Peter, பேதுருவை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், whom he appreciated little verses before. கொஞ்ச நேரத்துக்கு முன்பாக பாராட்டப்பட்ட பேதுருவை பார்த்து சொல்லுகிறார். Now he is looking at Peter and he is scolding him. இப்ப பேதுருவை பார்த்து திட்டுகிறார். He is saying, get behind me, you Satan. அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லுகிறார். Why? What happened to him? ஏன் என்ன ஆச்சு அவருக்கு? Did he not receive the revelation from the Lord? அவன் என்ன தேவனிடத்தில் வெளிப்பாடு பெற்றுக்கொள்ளவில்லையா? Did he not say, you are the living God, Lord? அவரே ஜீவனுள்ள தேவன் என்று சொல்லவில்லையா? Oh, he confessed with his mouth. அவன் வாய்களினாலே அறிக்கை செய்தான். Then why this change in him? ஆனா ஏன் திடீர் இந்த மாற்றம்? In 22nd verse we see 22வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். this is the reason that is behind the Lord rebuking him. இதுவே கர்த்தர் அவனை கடிந்து கொண்டதற்கான காரணம். The Lord looked at the Peter when Jesus was speaking about his suffering. அவருடைய பாடுகளை குறித்து இயேசு பேசிக் கொண்டிருக்கும் பொழுது Peter said, பேதுரு சொல்கிறார், he took Jesus aside அவரை தனியாக அழைத்து கொண்டு போய் and he said, no Jesus, இல்ல இயேசுவே, you forgot that you are a son of the living God. நீங்க ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்று மறந்து போயிட்டீங்க. You should not suffer. நீங்க பாடுபட கூடாது. I think you have mistaken in what you are speaking. நீங்க ஏதோ தெரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். I will correct you. நான் உங்களை திருத்துறேன். No one can touch you. உங்களை யாரும் தொட முடியாது. Oh, we are all heroes. நம்மலாம் ஹீரோஸ். No one can touch us. நம்ம யாரும் தொட முடியாது. How can you speak like this? இப்படி எப்படி நீங்க பேசலாம்? He started taking him aside and scolding Jesus. இயேசுவை தனியாக கூட்டிட்டு போய் திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. For that reason only Jesus looked at him and started rebuking him. அதற்காகவே பேதுருவை இயேசு பார்த்து கடிந்து கொள்ள ஆரம்பித்தார். Why there is a transformation? ஏன் இந்த மாற்றம்? Few verses back he was filled with the Spirit of God. சில வசனங்களுக்கு முன்பாக பரிசுத்த ஆவியானவரோடு நட்பிலே இருந்தார். But after few verses he was being rebuked by Jesus. ஆனா சில வசனங்களுக்கு பின்பாக இயேசுவால் கடிந்து கொள்ளப்பட்டார். I would like to bring this difference between you. இந்த கால வேளையில் இந்த இரண்டிற்கும் இடையிலான வித்தியாசத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். Confessing about who Jesus is the starting of your salvation. உங்கள் ரட்சிப்பின் துவக்கம் இயேசு யார் என்பதை அறிக்கை செய்வது. That is only the beginning of your salvation. அதுதான் உங்கள் ரட்சிப்பின் துவக்கமாய் இருக்கிறது. If you confess with your mouth, that is not enough. உங்கள் வாய்களினால் அறிக்கை செய்வது மாத்திரம் போதாது. You have to live such life. அந்த வாழ்க்கையில நீங்க வாழ வேண்டும். Are you experiencing the salvation? ரட்சிப்பை நீங்கள் அனுபவிக்க வேண்டும். Are you living in that experience? நீங்கள் அந்த ரட்சிப்பின் அனுபவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? Opening your hearts and your mind and just singing to the Lord is not enough. உங்கள் இருதயத்தையும் உங்கள் கண்களை மூடிக்கொண்டு அவரை நோக்கி பாடுவது மாத்திரம் போதாது. Many of them say like this, Christians are not they don't speak lies but they sing lies. அநேகர் சொல்வார்கள் கிறிஸ்தவர்கள் பொய்களை பேச மாட்டார்கள் ஆனால் அவைகள் பாவத்திலே வாழ்கிறவர்கள். There is a very beautiful song in Telugu. தெலுங்குல ஒரு அற்புதமான பாடல் ஒன்று. It says nee unte naaku chalu. I think many of you know this song. I don't know this. If you are there, it's enough, Lord. நீங்க இருந்தா எனக்கு போதும் ஆண்டவரே. Hallelujah. Hallelujah. Whenever I sing this song, I hesitate singing that song. நான் எப்பொழுது அந்த பாடலை பாட வேண்டிய சூழ்நிலை வருகிறதோ அப்பொழுது பாடுவதற்கு நான் தயங்குவேன். Because in one of the stanza it says, ஆனா அதுல ஏனென்றால் அதுல ஒரு வரி இவ்வாறாக சொல்லுகிறது,
let all your properties may be lost, உங்களுடைய சொத்துக்கள் எல்லாம் அழிந்து போனாலும், let all your belongings may be destroyed, உங்களுக்கிட்ட இருக்கிறவைகள் எல்லாம் ஒளிந்து போனாலும், let all your loved ones may go away, உங்களை நேசித்தவர்கள் உங்களை விட்டு கடந்து போனாலும், but Jesus is there, that is enough. ஆனா இயேசு மாத்திரம் இருக்கிறார், அது எனக்கு போதும். Hallelujah. ஹalleluya. It's so easy to sing, right? இது ரொம்ப பாடுவதற்கு சுலபம் அல்லவா? It's so easy to sing. இது பாடுவதற்கு சுலபம். But anything of that sort happens, are we ready to live such life? ஆனா அந்த பாடலை மாதிரி நடக்கும் பொழுது நம்ம அப்படி வாழ விரும்புகிறோமா? Hallelujah. ஹalleluya. Confessing about who Jesus is, the beginning of salvation. ரட்சிப்பின் துவக்கமே இயேசு யார் என்பதை அறிக்கை செய்வது. We are going to look at a very simple message today. இன்னைக்கு மிக சுலபமான கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். And as usual, எப்பொழுதும் போல till the first service it was some other preaching that I was prepared with. ஆரம்பம் முதல் நான் வேறு ஒரு பிரசங்கத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருந்தேன். But when Elvin started worshiping, this was the word that God said that you have to speak. ஆனால் ஆராதனையின் வேளையிலே கர்த்தர் இந்த வார்த்தையை கொண்டு தான் என்னோடு பேசினார். Hallelujah. 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 And I definitely believe that God is going to speak to each one of us. நான் நம்புகிறேன் கர்த்தர் உங்களோடு கூட நிச்சயமாய் பேசுவார். You confess that he is Jesus. நீங்கள் இயேசு ஜீவனுள்ள தேவன் என்பதை அறிக்கை செய்யுங்கள். But how is your life? ஆனால் நீங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழுகிறீர்கள்? How is your life? உங்கள் வாழ்க்கை எப்படிப்பட்டது? From the life of Peter, பேதுருவின் வாழ்க்கையிலிருந்து quickly we are going to look at few things that was contrary to the confession that he made. பேதுருடைய வாழ்க்கையிலிருந்து இவர் செய்த அறிக்கைக்கு அப்படியே மாறான சில 5 காரியங்களை பார்க்க போகிறோம். Let us even understand from our life, are we living such life or not? நாம் நம்மளுடைய வாழ்க்கையிலிருந்து இவ்வாறான வாழ்க்கை வாழுகிறோமா, கர்த்தருக்கென்று வாழுகிறோமா என்பதை அறிந்து கொள்ள போகிறோம். Hallelujah. Hallelujah. The first reason was said in 23rd verse. 23வது வசனத்தில் முதலாவது காரியத்தை பார்க்கிறோம். Why there was an influence of the evil one in his life? அவனுடைய வாழ்க்கையிலே பிசாசுக்கு இடம் கொடுத்ததற்கான காரணம் என்ன? Why? ஏன்? Because Jesus says one thing. இயேசு ஒரு காரியத்தை சொல்கிறார். You are not mindful of the things of God but the things of men. நீங்கள் தேவனுடைய சிந்தனை இல்லாமல் மனுஷனுக்குரியவைகளை நீ சிந்திக்கிறாய் என்று சொல்கிறார். Number one reason of why you are following Christ is why we are not தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். You can easily confess that he is Christ. அவர் இயேசு என்பதை சுலபமாக நீங்கள் அறிக்கை செய்து விடலாம். But the question that we have to ask us is, நமக்குள்ளே கேட்கப்பட வேண்டிய கேள்வி என்னவெனில், why are we following him? நாம் ஏன் அவரை பின்பற்ற வேண்டும்? Or how are we following him? நாம் எப்படி அவரை பின்பற்றுகிறோம்? Here we look at the life of Peter. இங்கே பேதுருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம். He was mindful of the things of men. அவன் மனுஷனுக்கு ஏற்ற மனித காரியங்களை யோசித்துக் கொண்டிருக்கிறான். மனுஷனுக்கு following Christ, இயேசுவை பின்தொடர்வது, you cannot be mindful about your things. நீங்கள் அவரை பின்பற்றும் பொழுது உங்களுக்குரியவைகளை நீங்கள் சிந்திக்க கூடாது. You can't be concerned about your needs and your wants and your desires. உங்கள் தேவைகளை குறித்து உங்களுக்கானவைகளை குறித்து நீங்கள் யோசித்திருக்க கூடாது. Lord Jesus says, இயேசு சொல்கிறார், if you want to follow me, you have to deny yourself. நீ என்னை பின்பற்ற வேண்டுமானால் உன்னை நீயே வெறுக்க வேண்டும். You take up your cross and then you are qualified to follow me. நீ உன் சிலுவையை சுமந்து கொண்டு வரும்பொழுது தான் என்னை பின்பற்றுவதற்கு தகுதி உள்ளவனாய் இருக்கிறாய் என்று சொல்கிறார். If you say Lord Lord with your mouth, it is not enough. ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன் என்று சொல்வது மாத்திரம் போதாது. In John 3rd chapter, Jesus looks at Nicodemus and says, யோவான் 3ஆம் அதிகாரத்தில் இயேசு சொல்கிறார், in John 3rd chapter 8th verse, யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 8வது வசனத்திலே, the wind blows where it wishes. காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது. You hear the sound but you do not know from where it is coming and where it is going. அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறது என்று நீ இன்ன இடத்துக்கு போகிறது என்று உனக்கு தெரியாது. Even so your life should be. அது மாதிரி உங்கள் வாழ்க்கை இருக்கிறது. That means what? அப்படினா என்ன? You should be led by the Spirit of God. நீங்கள் பரிசுத்த ஆவியானவராலே நடத்தப்பட வேண்டும். Hallelujah. Hallelujah. Not being mindful about your comforts. உங்களுடைய அறிக்கை குறித்ததான நினைவுகள் இல்லாமல், not being mindful about your desires. உங்களுடைய விருப்பங்களின் நினைவுகள் இல்லாமல், but crucify that on the cross of Calvary. அதை சிலுவையிலே நீங்கள் அறைந்தவர்களாய் and able to follow Christ. நீங்கள் இயேசுவை பின்பற்றுகிறவர்களாய் இருக்க வேண்டும். In Acts of the Apostles 16th chapter we see an incident. அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரத்திலே ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். Paul was waiting for the direction of the Spirit where he can go and preach the gospel. பவுல் அப்போஸ்தலன் பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்பட வேண்டிய வழியை நோக்கி காத்து கொண்டிருக்கிறார். In 9th verse he receives a vision that he has to go towards a place called Macedonia. 9வது வசனத்திலே அவனுக்கு ஒரு தரிசனத்தை கண்டு அவன் மக்கெதோனியா தேசத்தை நோக்கி போக வேண்டும் என்று புரிந்து கொண்டான். But when he went to that place,
place, ஆனா அந்த இடத்துக்கு போகும் பொழுது he was arrested. அவன் கைது செய்யப்பட்டான். He was put in deep dungeon. அவன் ஆழமான படுகொலியில அடைக்கப்பட்டான். Now this is something we have to think about. இதை தான் நம்ம யோசிக்க வேண்டும். When we feel that we are following Christ, நம்ம இயேசுவை பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம் என்று நினைக்கும் பொழுது we think everything should happen very beautifully. நம்ம நினைப்போம் எல்லாமே நமக்கு சாதகமாக நடக்க வேண்டும் என்று. We should think that we should have only blessings and bed of roses. நாம் எப்பொழுதும் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் இயேசுவை பின்பற்றினால் நமக்கு எப்பொழுதும் ஆசீர்வாதம் தான் என்று. No one wants any difficulties. நம்ம யாருக்குமே கஷ்டங்கள் வரக்கூடாது. No one wants any pain in the path where we are going. நம்ம இயேசுவை பின்பற்றும் பொழுது நமக்கு எந்த ஒரு வேதனையும் வரக்கூடாது என்று நினைக்கிறோம். But what happened to Paul? ஆனா பவுலுக்கு என்ன நடந்தது? He followed the vision. அவன் தரிசனத்தை நோக்கி பயணித்தான். That is why he was put in dungeon. அதற்காக தான் படுகொலியிலே போடப்பட்டான். But you know what he did there? ஆனா அங்க என்ன பண்ணான் தெரியுமா? Paul and Silas started praising the Lord. பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் துதிக்க ஆரம்பித்தார்கள். Hallelujah. 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 That is following Christ. அதுதான் இயேசுவை பின்பற்றுவது. That is following Christ. அதுதான் இயேசுவை பின்பற்றுவது. Do not follow Christ for your comforts. உங்களுடைய நலனுக்காக இயேசுவை பின்பற்ற வேண்டாம். Do not follow Christ for your desires to be fulfilled. உங்களுடைய ஆசைகள் நிறைவேறத்தக்கதா இயேசுவை பின்பற்ற வேண்டாம். Do not be mindful about the things of men. உங்களுக்குரியது மனுஷனுக்கு ஏற்றவைகளை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். But be very mindful of the things of God. ஆனால் கர்த்தருக்கு ஏற்றவைகளை தேவனுக்குரியவைகளை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்க When வேண்டும். Paul wanted to come to Jerusalem, எருசலேமுக்கு பவுல் வர வேண்டும் என்று நினைத்த பொழுது one of the prophet looked at him and said, ஒரு தீர்க்கதரிசி அவனை பார்த்து சொல்கிறார், "Oh, I saw a vision. நான் ஒரு தரிசனத்தை கண்டேன். If you go to Jerusalem, you will be arrested, you will be tortured." நீ எருசலேமுக்கு போனால் நீ கைது செய்யப்படுவாய், கொடுமைப்படுத்தப்படுவாய். All the saints and brethren looked at Paul and said, "Oh, Paul, don't go to Jerusalem." எல்லா பரிசுத்தவான்கள் அவரை பார்த்து சொல்லுகிறார்கள், ஓ பவுலே நீ எருசலேமுக்கு போக வேண்டாம். But you know what Paul said? ஆனா பவுல் என்ன சொன்னார் தெரியுமா? "Oh, don't make me sad by telling like this. இதையெல்லாம் சொல்லிட்டு நீ சோர்வுக்குள்ளாக்காதீங்க. I am ready to die for him. நான் இயேசுவுக்காக மரிக்க ஆயத்தமா I am ready to die for him. நான் இயேசுவுக்காக மரிக்க ஆயத்தமா I want to go to Jerusalem." நாம் எருசலேமுக்கு போக வேண்டும். Hallelujah. 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 I have a very good brother in Hyderabad. நான் ஹைதராபாத்திலே ஒரு நல்ல சகோதரன் எனக்கு உண்டு. He always testifies about the calling that he received, how he received the calling. எப்பொழுதும் அவருடைய அழைப்பை குறித்து அதிகமாய் சொல்லுவார். And I really loved the way God called him for the ministry. அவரை இயேசு அழைத்த விதத்தை நினைத்து நான் மிகவும் சந்தோஷப்படுவேன். His father also was doing the work of God. அவருடைய தகப்பனாரும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறார். But he had a burden to preach the gospel towards a particular group of people. ஆனா அவருக்கு ஒரு குறிப்பிட்ட நபருக்கு கர்த்தருடைய சுவிசேஷத்தை சொல்ல பாரம் உண்டு. So when he went and told his father, அவர் இதை போய் தன் தகப்பனாரிடத்தில் சொன்ன பொழுது, father, தகப்பனார், I have taken a statistics. நான் ஒரு அறிக்கை எடுத்திருக்கிறேன். People whoever are doing evangelism are doing towards only this particular sect of people. யாரெல்லாம் ஒரு குறிப்பிட்ட நபரிடத்தில் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறார்களோ, whole of the Indian missionaries are preaching to only those kind of people. அநேக இந்திய தேசத்தில் இருக்கிற எல்லா மிஷனரிமார்களும் அந்த ஒரு குறிப்பிட்ட மக்களுக்காகவே பிரசங்கிக்கிறார்கள். But I have a burden about other people to whom the gospel is not preached. ஆனா என்னுடைய பாரம் என்ன? சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படாத ஒரு கூட்டத்திற்கு பிரசங்கிப்பதே. And then he looked at his father and said, அதற்கு பின்பாக தகப்பனாரை பார்த்து சொன்னார், "Father, why don't we go and preach Christ to them?" அப்பா ஏன் நம்ம அவங்க கிட்ட போய் இயேசுவை சொல்லக்கூடாது? His father said, அவங்க அப்பா சொன்னாரு, "You know they are dangerous people. ஐயோ அவங்க ரொம்ப ஆபத்தானவர்கள். They will beat us. நம்மளை அடிப்பார்கள். They will kill us." நம்மளை கொன்று விடுவார்கள். And then his son said, அந்த பையன் சொன்னா, "Father, அப்பா when you started doing ministry, நம்ம ஊழியத்தை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது did you not look at God and said, Lord, I am ready to give my life also to you?" இயேசுவை பார்த்து ஆண்டவரே நான் உமக்காக சாக ஆயத்தமா இருக்கேன்னு நம்ம சொல்லலையா? Then why are you saying like this? ஆனா அப்புறம் ஏன் இப்படி சொல்றீங்க? Why are you afraid of preaching the gospel to them? அவர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க இப்ப ஏன் பயப்படுறீங்க? When he was going on talking with his father, அவங்க அப்பா கூட இவர் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது he heard the voice of the Lord and he said, கர்த்தருடைய சத்தத்தை அவன் கேட்டு சொன்னான், "It is not your father whom I have called to preach the gospel to them. அந்த இடத்துல சுவிசேஷத்தை பிரசங்கிக்க உன் தகப்பனாரை நான் அழைக்கவில்லை, I have called you. நான் உன்னை அழைத்திருக்கிறேன். Are you willing? நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? Are you willing to suffer for me? நீங்கள் கிறிஸ்துவுக்காக பாடுபட ஆயத்தமா இருக்கிறீர்களா? Are you willing to come and be
tortured for me? கிறிஸ்துவுக்காக பாடுகளை சகிக்க ஆயத்தமா இருக்கிறீர்களா? He said, Lord, I'm willing, Lord. அவன் சொன்னார், ஆண்டவரே நான் ஆயத்தமா இருக்கிறேன். I know him for the past 5 years. 5 வருடங்களாக எனக்கு அவரை தெரியும். Amazing testimonies. அற்புதமான சாட்சிகள். Amazing testimonies. அற்புதமான சாட்சிகள். He has gone in the midst of the people who are dangerous people. ஆபத்தான மக்கள் மத்தியில சென்று And he preached the gospel to them. சுவிசேஷத்தை அவர்களுக்கு பிரசங்கித்தார். He brought many people to Christ. அநேகரை கிறிஸ்துவுக்குள்ளாக அழைத்து வந்தார். Hallelujah. 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 What is following Christ? இயேசுவை பின்பற்றுவது என்றால் என்ன? Not being mindful about things of men, but being mindful of the things of God. மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்தித்துக் கொண்டிருப்பதல்ல, தேவனுக்குரியவைகளை சிந்திப்பது. Hallelujah. 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 That is what Jesus looked at Peter and said. அதைதான் பேதுருவை பார்த்து இயேசு சொன்னார். Second thing what we see in the life of Peter is, இரண்டாவது பேதுருடைய வாழ்க்கையில நாம் பார்க்க முடிவது, I will quickly run through this. அதை நான் வேகமாக சொல்ல In விரும்புகிறேன். Matthew 17 chapter we see, மத்தேயு 17ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்க முடியும், Jesus closes 3 disciples to the Mount of Transfiguration. மறுரூபமலைக்கு இயேசுவோடு நெருங்கின 3 சீஷர்களை அழைத்து சென்றார். And there they see how Jesus is transformed. அங்கே எப்படி இயேசு மறுரூபமானார் என்பதை பார்த்தான். Oh, they see the glorious form of Jesus. அங்கே இயேசுவினுடைய மகிமையின் உருவத்தை பார்த்தார். As soon as they see this vision, இந்த தரிசனத்தை அவர்கள் கண்டவுடனே, all these 3 people were sleeping by the time. அந்த நேரத்துல 3 பேர் தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. Hallelujah. Hallelujah. As our dear Elvin brother had difficulty regarding some people here in the morning service. இங்க சில நபர்கள் நிமித்தம் செய்தி பகுதியில கொஞ்சம் இடரல் இருந்தது. We are so used to sleeping at the wrong time, right? நம்ம தவறான வேளையில தூங்குவதற்கு பழக்கப்பட்டிருக்கிறோம். Hallelujah. 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 And they were always caught sleeping. அவங்க எப்பவுமே தூங்கிடுவாங்க. Oh, there was a bright vision. திடீரென்று ஒரு பிரகாசமான தரிசனம் வந்தது. They saw this glorious vision. அந்த ஒரு மகிமையான தரிசனத்தை கண்டார்கள். As soon as they saw the vision, இந்த பயங்கரமான ஒரு தரிசனத்தை பார்த்த உடனே this Peter started blabbering and speaking something. பேதுரு வளர ஆரம்பிச்சிட்டாரு. He started speaking something. எதையோ பேச ஆரம்பிச்சிட்டாரு. In 4th verse we see, 4வது வசனத்திலே he said, வாசிக்கிறோம், Lord, it is good that we are here. ஆண்டவரே இங்க இருப்பது நமக்கு மிகவும் நல்லது. She is looking at Jesus and saying, அவர் இயேசுவை பார்த்து சொல்லுகிறார், Jesus, it is good I am there with you. ஆண்டவரே நான் உங்க கூட இருக்கிறது நல்லது. Hallelujah. Hallelujah. Sometimes we speak foolish things in our prayer, right? சில நேரத்துல ஜெபிக்கிற நேரத்துல ஒரு முட்டாள்தனமான ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். What we look at Jesus and say, நம்ம இயேசுவை பார்த்து என்ன ஜெபிப்போம் தெரியுமா? Jesus saw I'm here so that I can do your work. See how good it is for you. இயேசுப்பா இங்க பாருங்க, நான் இங்க இருக்கிறேன், உங்களுடைய ஊழியத்தை நான் செய்வேன், எவ்வளவு உங்களுக்கு நல்லதுன்போம். Jesus might be laughing at us, right? அவர் அதை பார்த்து சிரித்துக் கொண்டிருப்பார். He says, I can speak to a donkey. Who are you? நான் ஒரு கழுதை கூட பேசுவேன், நீ யாரியா? Hallelujah. 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 We had a good start to the service. நம்ம இந்த நல்ல ஒரு ஆரம்பத்தை இந்த ஆராதனையில Pastor Joel said the same thing. பாஸ்டர் ஜோயல் இதை தான் சொன்னார். Pastor Elvin confirmed the same thing. அதை மீண்டும் உறுதிப்படுத்த கர்த்தர் It's not about who is standing here and who is speaking, இது இங்கே நிற்பது யாரு, இங்கே பேசுவது யார் என்பது முக்கியம். but it is all about whom we are speaking about. நாம் யாரை குறித்து பேசுகிறோம் அதுதான் முக்கியம். Hallelujah. 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 Peter started blabbering. பேதுரு உளற ஆரம்பித்து விட்டார். And then he said, we will make 3 tabernacles for you. அதுக்கப்புறம் சொல்லுகிறார், உமக்கு ஒரு கூடாரம் 3 கூடாரத்தை போடுவேன். In 5th verse, 5வது வசனத்திலே he listens to a voice, ஒரு சத்தத்தை கேட்கிறார். a very strong voice, மிக பலமான சத்தம், a voice that he can never refuse. அந்த வார்த்தையை அந்த சத்தத்தை புறக்கணிக்கவே And முடியாது. what did that voice say? அந்த சத்தம் என்ன சொன்னது? This is my beloved son, இவர் என்னுடைய நேசகுமாரன், hear him. அவனுக்கு நீ செவி கொடு. Hear him. அவருக்கு நீ செவி கொடு. This is the second important lesson we have to learn. இரண்டாவது முக்கியமான பாடம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது. What is the experience of salvation? ரட்சிப்பின் அனுபவம் என்றால் என்ன? Develop a habit of listening to him. இயேசுவின் சத்தத்தை கேட்கிறவர்களாய் இருக்கணும். Develop a habit of listening to him. அவருடைய சத்தத்தை கேட்க பழகிக் கொள்ள வேண்டும். Hallelujah. Hallelujah. Some people are very good in their prayer life. சில ஜெப வாழ்க்கையில மிக அற்புதமாய் ஜெபிக்கிறார்கள். They are very good and they are very focused in the prayer life. அவர்கள் ஜெப வாழ்க்கையிலே ஒரு குறிக்கோளோடு ஜெபிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். And they do not want anyone to disturb them. அவர்களை யாரும் தொல்லை செய்ய கூடாது என்று நினைக்கிறார்கள். They even do not want God to disturb them. ஏன் தேவன் கூட டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு நினைக்கிறாங்க. Like that our prayer life is. அப்படிதான் நம்மளுடைய ஜெப வாழ்க்கை இருக்கு. Right? ஆமா. We do not allow even God to disturb us. நம்ம தேவன் நம்மள டிஸ்டர்ப் பண்ண கூட
அனுமதிக்கிறது கிடையாது. Wherever we go, we perform some skits for people to understand the gospel well. நாங்க எங்கெல்லாம் போறோமோ சுவிசேஷத்தை புரிந்து கொள்வதற்காக சில நாடகங்களை In நடிப்போம். one of the skit, இந்த ஒரு நாடகத்துல it was about the prayer of what Jesus taught. இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை குறித்ததான ஒரு நாடகம். There is a person who sits in the chair and he prays. ஒருவன் நாற்காலியில் உட்கார்ந்து அவன் ஜெபிக்க This ஆரம்பிக்கிறான். is how the prayer goes, right? Our Father in heaven. இப்படிதான் ஜெபிக்குது. பரமண்டலங்களுக்கு பிதாவே. As soon as he speaks that prayer, அந்த ஜெபத்தை சொல்லும் பொழுது he hears a voice saying, "Yes, my son, tell me." ஒரு சத்தத்தை கேட்கிறது, ஆம் மகனே சொல்லு. And then this person gets very irritated. அதுக்கப்புறம் ரொம்ப இவருக்கு ஒரு மாதிரியா இரிட்டேட்டட் He ஆயிருச்சு. says, "I'm praying. Who is this disturbing me? நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன், யாருடைய சத்தம் அங்க கேட்குது? I'm praying, my Father in heaven. Who is this voice? நான் பரமண்டலத்துக்கு பரலோகத்து பிதாவை நோக்கி ஜெபிக்கிறேன், யார் இந்த சத்தத்தை Do கொடுக்குது? not disturb me." என்னை தொந்தரவு செய்யாதே. And then he goes on with the prayer. அதுக்கப்புறம் மீண்டும் He ஜெபிக்கிறார். says, "Hallowed be your name." உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. And then the voice says, அந்த மீண்டும் ஒரு சத்தம் கேட்குது. "Oh my son, I'm very happy. This is what I expected from you. ஒரு சத்தம் கேட்குது, ஓ மகனே நான் மிகவும் சந்தோஷமா இருக்கேன், இதை தான் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறேன். I expected you to praise you." நீ என்னை மகிமைப்படுத்த வேண்டும் என்பதை நான் எதிர்பார்த்தேன். And the person who prayed, he answered and said, ஜெபித்துக் கொண்டிருந்தவன் சொல்லுகிறான், "I told you not to disturb me, right? நான் சொன்னேன் என்னை டிஸ்டர்ப் பண்ணாதே. Why are you disturbing me? ஏன் என்னை தொந்தரவு செய்கிறாய்? I am praying. நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன், Please don't disturb me." என்னை தொந்தரவு செய்யாதே. Many times we are like this. நம்மளும் அநேக நேரத்துல இப்படி தான் Many செஞ்சோம். times we are like this. எப்பயுமே நம்ம அப்படி செஞ்சிடறோம். Whenever we read the word of God, எப்பொழுதெல்லாம் நம்ம கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கிறோமோ, we'll allow only one divine spirit to disturb us. நம்மள ஒரே ஒரு ஆவிக்குரிய காரியம் மாத்திரம் தொல்லை செய்ய Only அனுமதிக்கிறோம். one divine spirit can disturb us. ஒரே ஒரு ஆவி நம்மளை தொந்தரவு செய்ய அனுமதிக்கிறோம். What is that spirit? அந்த ஆவி என்ன? Oh, the divine spirit of the deep sleep. அது ஆழமான தூக்கத்தின் ஆவி. That's the only spirit we allow. அந்த ஒரே ஒரு ஆவியை தான் அனுமதிக்கிறோம். When we read the word of God, நம்ம கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கும் பொழுது we are so focused. நம்ம மிகவும் கவனமாய் இருக்கும் And பொழுது some people are target oriented. அநேகர் அதை குறித்து கவனமாய் பார்ப்பார்கள். Some people are target oriented in their prayer life. அவர்கள் ஒரு சிலர் அவர்கள் ஜெபத்துல ஒரு டார்கெட்டோட ஜெபிக்கிறவர்களா இருக்கிறாங்க. I know one servant of God. ஒரு ஊழியக்காரர் எனக்கு தெரியும். He is very particular about reading his Bible. அவருடைய வேதத்தை வாசிப்பதில் மிகவும் கவனமாக இருப்பார். He has one particular chapter that he has to finish. அவர் ஒரு குறிப்பிட்ட அதிகாரத்தை முடிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு வாசிப்பார். And he is so proud about it. அதை குறித்து அவர் மிகவும் மேன்மை He பாராட்டுவார். says, "I have finished the 10 chapters or the 12 chapters, the target of the day." அவர் சொல்வார், நான் ஒரு நாளிலே வாசித்து முடிக்க வேண்டிய 10 அதிகாரத்தை 12 அதிகாரத்தை நான் வாசித்து முடித்தேன். And then for whole of the day he doesn't have anything to do with the Bible. அதற்கு அப்புறம் பைபிளை தொட மாட்டாரு. Some people are very target oriented. சில பேர் ஒரு 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 கோலோட இருப்பாங்க. Right? Once the target is finished, that's all, nothing to do with Christ. அவர்கள் நினைத்தது செய்து முடித்து விட்டால் அதற்கு அப்புறம் வேற எதுவுமே செய்ய மாட்டாங்க. Please, I want to teach you this habit. இந்த ஒரு நல்ல பழக்கத்தை நான் உங்களுக்கு கற்றுக்கொள்ள விரும்புகிறேன். Listen to hear his voice. கர்த்தருடைய சத்தத்தை கேட்க நீங்கள் எப்பொழுதும் பழகிக் கொள்ளுங்கள். In your prayer time, உங்களுடைய ஜெப நேரத்திலே you first praise God for some time. கொஞ்ச நேரம் தேவனை துதியுங்கள். You lift up his name. அவர் நாமத்தை உயர்த்துங்கள். And then you say, "Lord, prepare me for this prayer time." ஆண்டவரே என்னை இந்த ஜெப நேரத்துக்கு ஆயத்தப்படுத்துங்கள் என்று சொல்லுங்கள். After reading the word of God, வேதத்தை வாசித்த பிறகு you set aside some time where you silently sit in the presence of God. ஒரு சில நேரம் அப்படியே மெதுவாய் தேவ சமூகத்தில் அவர் பிரசன்னத்திலேயே இருக்க நேரத்தை செலவிடுங்கள். Silently sit in the presence of the Lord. அமைதியா தேவ பிரசன்னத்திலே அமர்ந்திருங்கள். Lord, this is a time you have to speak to me, Lord. ஆண்டவரே இதுவே நீர் என்னோடு கூட பேசுகிற தருணமாய் This இருக்கட்டும். is a time you have to speak to me, Lord. இதுவே நீர் பேசுகிற தருணமாய் இருக்கட்டும். Please practice this. இதை தயவாய் நீங்கள் I'm பழகுங்கள். telling you, you'll be blessed. நான் சொல்லுகிறேன், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். You'll be blessed. நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். There was a Jewish rabbi. ஒரு யூத ரபி இருந்தார். He had this habit of reading one passage. அவருக்கு ஒரு வசனத்தை வாசிக்கிற பழக்கம் உண்டு. And then he goes out for a walk. அதற்கு அப்புறம் நடக்க போய்டுவார். And then he says, "Lord, speak to me." அதற்கு அப்புறம் அவர் சொல்வார், ஆண்டவர் என்னோட பேசும். One fine day he was speaking. ஒரு நல்ல நாளிலே அவர் And he was saying, அவர் சொன்னார், "Lord, I am a Jewish rabbi. நான் ஒரு யூத ரபியா இருக்கிறேன். I have only the Pentateuch and some of the few books. என்கிட்ட சில வேதங்களும் ஒரு சில புத்தகங்கள் தான் இருக்கிறது. And I have been taught up in a way that I should not believe in Jesus or the Messiah."
நான் வந்து மேசியாவை குறித்து வாசிக்க கூடாது விசுவாசிக்க கூடாது என்று வளர்க்கப்பட்டவன். Because the Jews and the Israelites are still waiting for the Messiah. ஏனென்றால் இப்பொழுதும் யூதர்களும் இஸ்ரவேலர்களும் மேசியா வருவார் என்று காத்துக் கொண்டிருக்கிறார்கள். They are not convinced that Jesus is the Messiah. அவர்கள் வந்து இயேசுதான் மேசியா என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்வது கிடையாது. So when he was praying, அவர் ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது most of the traditional Jews, they do not have the New Testament. அநேக பாரம்பரிய யூதர்களுக்கு இடத்துல புதிய ஏற்பாடு இருக்காது. One fine day he prayed, ஒரு நல்ல நாளிலே அவர் ஜெபித்தார். Lord, reveal to me Jesus in the passage what I am reading. நான் வாசிக்கிற அந்த ஒரு வசனத்திலே இயேசுவை வெளிப்படுத்தும் என்று ஜெபித்தார். Hallelujah. ஹalleluya. Isaiah 53 was he read, ஏசாயா 53 வாசித்தார். and he said, அவர் சொன்னார், some of my friends say it speaks about Messiah and his suffering, என்னுடைய அநேக நண்பர்கள் சொல்லுகிறார்கள் கிறிஸ்துவின் பாடுகளை குறித்து இது பேசுகிறது என்று. but you tell me, Lord. ஆனா நீங்க எனக்கு சொல்லுங்கப்பா. He heard a voice of the Lord. அவன் தேவனுடைய சத்தத்தை கேட்டான். He reads a Hebrew Bible, அவன் எபிரேய வேதத்தை அவர் வாசிக்கிறவர். and he told him, he got a clear instruction about what he has to do. அவர் என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர் தெளிவாய் அறிந்து கொண்டார். It seems the Spirit of the Lord said, பரிசுத்த ஆவியானவர் சொன்னார், the Hebrew Bible doesn't have comma or full stops. எபிரேய வேதாகமத்துல கமா ஃபுல் ஸ்டாப் இருக்காது. He said, count every seventh word and see. எல்லா ஏழாவது வார்த்தைகளை நீ வாசித்து பார். He at once went, he calculated all those things. அவர் எல்லா அந்த ஏழாவது வார்த்தைகளை கணக்கு போட்டு பார்த்தார். He found out the 12 names of the apostles and Jesus in 53 Isaiah. அந்த 53வது அதிகாரத்திலே 12 அப்போஸ்தலர்களும் இயேசுவின் பெயரையும் அவர் புரிந்து கொண்டார். Hallelujah. 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 And then a sentence clearly said like this. அப்புறம் ஒரு முக்கியமான பகுதி இவ்வாறாக சொல்லுகிறது, Jesus the Savior has come to be slain for the sin of the world. பாவிகளை ரட்சிக்கவே மனுஷகுமாரன் உலகத்திற்கு வந்தார் என்பது தெளிவாக வாசித்தார். Hallelujah. Hallelujah. And then he found out the code language of the Bible. அதற்கு பின்பாக வேதத்தில் இருக்கிற அந்த முக்கியமான வார்த்தையை அவர் அறிந்து கொண்டார். You can Google and see. I will find out his name and said it's a very difficult name. I can't remember that. அதை நீங்க கூகுள்ல பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அது மிக கடினமான வார்த்தை, எனக்கு ஞாபகம் இல்லை. He found out many secrets hidden in the Old Testament regarding Jesus and the work of Jesus. பழைய ஏற்பாட்டிலே இயேசுவை குறித்தும் இயேசுவின் சுவிசேஷத்தை குறித்தும் அவருடைய வேலையை குறித்தும் பழைய ஏற்பாட்டில் அநேக ரகசியங்களை கற்றுக்கொண்டார். Jesus is ready to speak to you. உங்களோடு கூட இயேசு பேச ஆயத்தமா இருக்கிறார். Jesus is ready to speak to you. அவர் உங்களோடு கூட பேச ஆயத்தமா இருக்கிறார். Are you ready to listen to him? அவர் சத்தத்தை கேட்க நீங்க ஆயத்தமா இருக்கிறீர்களா? Hallelujah. Hallelujah. The third thing is, மூன்றாவது we find in the life of the disciple Peter, பேதுருவின் வாழ்க்கையில நாம் பார்க்கிறோம். in Matthew 19th chapter, மத்தேயு 19வது அதிகாரத்தில் Jesus is speaking about leaving everything and following him. இயேசு எல்லாவற்றையும் விட்டு அவரை பின்தொடர்வதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார். At once Peter, he is the first to speak. ஆனா பேதுருவை பேதுரு தான் எப்பவும் போல முதலாவதாக பேச ஆரம்பிக்கிறார். Hallelujah. Hallelujah. அவர் ஒரு அற்புதமான காரியத்தை In சொல்லுகிறார். 27th verse he says, 27வது வசனத்திலே சொல்லுகிறார், Lord, we have left everything and followed you. நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, What will we have? எங்களுக்கு என்ன கிடைக்கும்? I will ask the question in the way we can understand. நான் நம்மளுக்கு புரியுற மாதிரி இந்த கேள்வியை கேட்கிறேன். Peter looked at Jesus and said, பேதுரு இயேசுவை பார்த்து கேட்கிறார், Jesus, I am a fisherman. இயேசுவே நான் ஒரு மீனவன். Every day I used to earn somewhere around 1,000 to 2,000 rupees. நான் ஒவ்வொரு நாளைக்கு 1000 ரூபாயில இருந்து 2000 ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கிறேன். Because I have a own boat. ஏன்னா என்கிட்ட சொந்தமான படகு இருக்கு. But you came and you said follow me. ஆனா நீங்க வந்து என்னை பின்பற்றுவான்னு சொல்லிட்டீங்க. I followed you. நான் உங்களை பின்பற்றினேன். For many months I followed you. அநேக மாதங்களுமே பின்பற்றினேன். You never spoke about the salary. நீங்க சம்பளத்தை குறித்து பேசவே இல்லை. What is my salary? என் சம்பளம் என்னப்பா? I think I am in the leader position, team leader. நான் வந்து டீம் லீடரா இருக்கேன். நான் உயர் பதவியில இருக்கேன். You never spoke about my salary. என் சம்பளத்தை குறித்து நீங்க பேசவே இல்லையே. That is what Peter said. அததான் பேதுரு சொன்னாரு. Many people follow Christ expecting a better salary. அநேகர் இயேசுவை பின்பற்றுவதற்கு காரணம் என்ன தெரியுமா? நல்ல சம்பளத்துக்காக. Hallelujah. 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 What is the experience of salvation? ரட்சிப்பின் அனுபவம் என்றால் என்ன? You receive better things when you follow Jesus. இயேசுவை பின்பற்றும் பொழுது நன்மையானவைகளை கண்டடைவீர்கள். You receive better things. நீங்கள் நன்மையானவைகளை பெற்றுக்கொள்வீர்கள். The things that this world cannot give you. இந்த உலகம் தரக்கூடாத நன்மைகள். The things that the worldly things can never buy you. இந்த உலகத்திலிருந்து உங்களை உலகம் கொடுக்க முடியாதது. That is what Christ is ready to give you today. உலகம் கொடுக்க முடியாததை தான் இயேசு கொடுக்க விரும்புகிறார். Do not speak about salary. நீங்கள் சம்பளத்தை குறித்து பேசாதீங்க. Hallelujah. 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 That is the experience of salvation. அதுதான் ரட்சிப்பின் அனுபவம். Just
saying Jesus, Jesus is not enough. இயேசு இயேசு என்று சொல்வது போதாது. First thing we saw was நம்ம முதலாவது என்ன பார்த்தோம்? Peter was mindful about the things of men. மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறவனாய் The இருந்தார். second thing we found in the life of Peter was பேதுருவின் வாழ்க்கையில் நாம் பார்த்த இரண்டாவது காரியம், he spoke much but he was not ready to listen. அநேக காரியங்களை வளவளன்னு பேசினாரு, ஆனால் செவி கொடுக்க ஆயத்தமா இல்லை. And the third thing was மூன்றாவது காரியம், he was speaking about salary. சம்பளத்தை குறித்து பேசுகிறார். He was speaking about what he can receive. அவர் என்ன பெற்றுக்கொள்ளலாம் என்று பேசுகிறார். When I was in Sri Lanka, I met one evangelist, a pastor. நான் ஸ்ரீலங்கா தேசத்திற்கு சென்ற பொழுது ஒரு சுவிசேஷகரை நான் சந்தித்தேன். He was a part of a very integral part of a LTT movement. அவர்கள் வந்து இந்த LTT அணியில இருக்கிற அந்த பகுதியிலிருந்து வருகிறவர். He was a leader. அதற்கு அவர் தலைவராய் இருந்தார். But he got saved and he accepted Christ. அவர் அதிலிருந்து ரட்சிக்கப்பட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டார். And then he started doing the work of God. அதற்கு அப்புறம் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய ஆரம்பித்தார். So we were all sitting and he newly started the ministry. அவர் வந்து அப்பொழுதுதான் புதிதாக ஆரம்பித்தார் ஊழியத்தை. And so he was sharing his testimony. It was very good to hear. அவருடைய சாட்சிகளை சொன்னார். அது மிகவும் அற்புதமாக இருந்தது. And then he told something that we couldn't accept. ஆனால் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு காரியத்தை சொன்னார். He said, when I came to ministry, I prayed, brother. நான் ஊழியத்திற்கு வந்தபோது நல்லா ஜெபிச்சேன் பிரதர். Oh, when I was in LTT, I was suffering. நான் வந்து LTTல இருக்கிற பொழுது மிகவும் காயப்பட்டேன். I did not have even food to eat. நான் சாப்பிட்டது கூட ஆகாரம் இல்லாமல் இருந்தேன். Oh, I was suffering. I was on the roads, not having place to even sleep. நான் தங்குவதற்கு இடம் இல்லாமல், சாப்பிடுவதற்கு ஆகாரம் இல்லாமல் தெருவிலே நான் தங்கினேன். Oh, we were hiding and running. நாங்கள் ஒளிந்து ஓடிக்கொண்டிருந்தோம். But when I started doing ministry, I said, நான் ஊழியம் செய்ய ஆரம்பித்த உடனே நான் சொன்னேன், Lord, I should never suffer. ஆண்டவரே, நான் இனி பாடுகளே அடையக்கூடாது. Lord, I want a good AC car. நான் நல்ல ஏசி சொகுசு வாகனம் வேணும்னு கேட்டேன். I want to own house. எனக்கு புது வீடு வேணும்னு கேட்டேன். Then only I will come. அதுக்கு அப்புறம் தான் நான் வருவேன். And then he said one more thing. அதுக்கு அப்புறம் இன்னொன்னு சொன்னாரு. Lord, at least one time I want to make a world tour. ஆனா ஒரு தடவைனாச்சு இந்த உலக சுற்றுப்பயணத்தை நான் மேற்கொள்ள வேண்டும். So one of the pastor who came along with me, he said, என்னோடு கூட வந்த ஒரு ஊழியக்காரர் இவ்வாறாக சொன்னார், brother, your testimony is nice. அண்ணா சகோதரனே, உங்க சாட்சி நல்லா இருக்கு. But I think instead of coming and surrendering your life to the Lord, you should surrender your life to the government. நீங்க வந்து உங்க வாழ்க்கையை இயேசுவுக்கு அர்ப்பணிச்சதுக்கு பதிலா போய் கவர்மெண்ட்டுக்கு அர்ப்பணிச்சிருக்கலாம். What government does? அந்த அரசாங்கம் என்ன செய்தது? Whenever LTT comes and surrenders, எப்பொழுது LTT வந்து சரண்டர் ஆறாங்களோ, according to their rank they give them money. அவர்களுடைய நிலைமைக்கு ஏற்ற மாதிரி காசு கொடுப்பாங்க. I think according to your rank you would have got at least 5 crores. உங்களுடைய தகுதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு 5 கோடி உங்களுக்கு கிடைச்சிருக்குமே. Go enjoy your life. போங்க, சந்தோஷமா இருங்க. This is not the place for you to enjoy like this. உல்லாசமா இருப்பதற்கு இது இடம் இல்ல. Hallelujah. 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 Not just saying with your word Jesus, Jesus is not enough. உங்கள் வார்த்தையில இயேசு இயேசு என்று சொல்வது மாத்திரம் போதாது. Your life should say that you are following Christ. உங்கள் வாழ்க்கை முறை சொல்ல வேண்டும், நீங்கள் இயேசுவை பின்பற்றுகிறீர்கள் என்று. It is not what is there in your pocket makes you follow him, but what is there in your heart makes you follow him. உங்கள் உடைமைகள் உங்கள் பாக்கெட்ல இருக்கிறது, நீங்கள் இயேசுவை பின்பற்றுவதை குறித்து பேசக்கூடாது. உங்கள் இருதயத்தில் என்ன இருக்கிறதோ அதுவே நீங்கள் இயேசுவை எவ்வாறாக பின்பற்றுகிறீர்கள் என்று காண்பிக்க வேண்டும். Hallelujah. 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 Peter said, what is my salary, Lord? பேதுரு கேட்கிறார், இயேசுவே என்னுடைய சம்பளம் என்ன? But Jesus was very good. If we would have been in Jesus' life, we would have said, get lost, Peter. ஆனா இயேசு ரொம்ப நல்லவர். நம்ம இயேசு ஸ்தானத்துல தான வெளிய போயிரான்னு சொல்லிருப்போம். Hallelujah. 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 What was the next thing? I'll just finish it quickly. அடுத்த காரியம் என்ன, வேகமாய் முடிப்போம். In Matthew 26 chapter, மத்தேயு 26வது அதிகாரம், in 33rd verse we see, 33வது வசனத்திலே பார்க்கிறோம், oh, the next thing that we should not have is confidence in ourselves. நம்ம மேலேயே நமக்கு நம்பிக்கை இருக்க கூடாது. Oh, Peter was very confident. பேதுரு மிகவும் நம்பிக்கை உள்ளவராய் இருந்தார். Peter said, Lord, I am experienced. பேதுரு சொல்றார், ஆண்டவரே எனக்கு நல்ல அனுபவம் உண்டு. I am not like those people. நான் அவங்கள மாதிரி கிடையாது. You remember me when you went on the top of the mountain, you took me. உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கா? நீங்க அந்த மலை உச்சிக்கு போறப்ப என்னை தான் கூட்டி போனீங்க. When you came to that sea, you wanted to come in my boat. நீங்க வந்து கப்பலுக்கு கடலோரத்துக்கு வரப்ப ஏன் படகுல தான். Oh, he was very proud about his abilities. அவருடைய திறமைகளை குறித்து மிகவும் சந்தோஷப்பட்டு When Jesus was walking on the water, it was only Peter. He said, oh Lord, you command me, I will walk on the water. அதே மாதிரி இயேசு கடலில் நடக்கும் பொழுது பேதுரு தான் சொன்னார், ஆண்டவரே நீர் கட்டளையிடு நான் நடக்கிறேன். So he was very proud of his abilities. அவனுடைய திறமைகளை குறித்து அவன் மிகவும் மேன்மை பாராட்டி கொண்டிருந்தான். And then he said,
அதற்கப்புறம் சொல்லுகிறார், even if all are made to stumble, I will not stumble, Lord. எல்லாரும் இடறி போனாலும் நான் ஒரு நாள் இடற மாட்டேன் ஆண்டவரே. I am ready to come with you and even die with you. நான் உங்க கூட வர ஆயத்தமா இருக்கிறேன், உங்க கூட சாக ஆயத்தமா இருக்கிறேன். It is not your strength that you have to rely upon. உங்களுடைய பலத்தின் மேல் சார்ந்து நீங்க இருக்க கூடாது. Your strength is your deception. உங்களுடைய பலன் என்பது உங்களுடைய கற்பனையா இருக்கிறது. It will deceive you. உங்களை வஞ்சித்து விடும். Your strength will deceive you. உங்கள் பலன் உங்களை வஞ்சித்து விடும். You cannot walk in your strength even for a 1 kilometer or 1 mile. உங்கள் பலத்திலே 1 கிலோமீட்டர் கூட உங்களால் பயணிக்க முடியாது. You need the strength of God. நீங்கள் தேவ பலனை சார்ந்திருக்க வேண்டும். You cannot have confidence on yourself. உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்க கூடாது. Hallelujah. 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 And the next thing we find in the life of Peter is அடுத்து பேதுருவின் வாழ்க்கையில நாம் பார்க்க முடிகிறது. in Matthew 26 chapter, same chapter, அதே அதிகாரம் 26 in 36th verse we see when they came to a place of Gethsemane. கெத்செமனே என்ற இடத்திற்கு அவர்கள் வருகிறார்கள். Oh, Jesus was very much burdened அவர் மிகவும் பாரப்பட்டவராய் இருந்தார். and he wanted his fellow disciples to be with him and understand his burden and pray with him. சீஷர்கள் அவரோடு கூட இருந்து இவருடைய பாரத்தை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று இயேசு விரும்பினார். But the disciples are very good in doing what you're not supposed to do. ஆனா என்ன செய்ய கூடாதோ அதை செய்வதில் மிக கவனமாக இருந்தார்கள். They slept. தூங்கிட்டாங்க. They slept. தூங்கிட்டாங்க. Jesus was all his burden and he came and said, அதே பாரத்தோடு அதிக பாரத்தோடு வந்து சொல்லுகிறார், will you not come and pray with me? என்னோடு கூட வந்து நீங்கள் ஜெபிக்க Will மாட்டீர்களா? you not come and pray with me? என்னோடு கூட வந்து ஜெபிக்க மாட்டீர்களா? What is the life of a believer? ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது? Able to understand when you should be burdened and when you should pray. உங்களுக்கு எப்பொழுது பாரப்பட வேண்டும், எப்பொழுது ஜெபிக்க வேண்டும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். Hallelujah. 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 If you look at the life of Daniel, தானியேலுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்க்கும் பொழுது, I don't think so the word of the Lord said he prayed when he was thrown in the lion's den. ஆனா வந்து சிங்க கெபில போடப்பட்ட போது தான் அவர் ஜெபித்தார் என்று வேதம் சொல்லவில்லை. The word of God never says he prayed at the time. வேதம் சொல்லவில்லை பாடுகள் மத்தியில தான் தானியேல் ஜெபித்தார்னு போடல. But what do we do? ஆனா நம்ம என்ன செய்வோம்? When we are thrown in the lion's den, நாம சிங்க கெபில தூக்கி எறியப்பட்ட பிறகு, oh, we kneel down, raise our hands and we would have done a fasting prayer there. நாம அங்க புலங்கால் படிட்டு சிங்கத்துக்கு முன்னாடி கையை தூக்கி உபவாசம் இருந்திருப்போம். Oh Lord, bind the mouths of the lion. ஆண்டவரே எல்லா சிங்கங்களின் வாய்களை கட்டுங்கன்னு சொல்லி இருப்போம். Hallelujah. Hallelujah. But Daniel never prayed like that. ஆனா நம்ம அப்படி பண்ண கூடாது. What was the life of the prayer life of Daniel? ஆனா தானியேலுடைய ஜெப வாழ்க்கை எப்படிப்பட்டது? Every day he used to pray 3 times a day. அனுதினமும் 3 வேளை ஜெபிக்கிறவனாய் He இருந்தான். knew when to pray, how to pray. அவனுக்கு எப்ப ஜெபிக்கணும், எப்படி ஜெபிக்கணும் தெரிஞ்சிருந்தது. Hallelujah. Hallelujah. It's not when you see difficulties in your eyes you have to pray. That's not a Christian life. பாடுகள் மத்தியிலே ஜெபிப்பது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. Before Jesus took up the cross, அவர் இயேசு சிலுவையிலே எடுப்பதற்கு முன்பாக, when he took up the cross, he never prayed to the Father. சிலுவையை சுமந்து கொண்டே பிதாவை நோக்கி ஜெபிக்கவில்லை. Before that he went to Gethsemane and he prayed. சிலுவையை சுமப்பதற்கு முன்பாகவே கெத்செமனேக்கு சென்று ஜெபித்தார். Before he took up the cross, he fought the battle in prayer in Gethsemane. சிலுவையை சுமப்பதற்கு முன்பாக கெத்செமனேல ஒரு ஜெபத்த போராட்டத்தில் இருந்தார். Hallelujah. Hallelujah. This is the life of a believer. இதுதான் நல்ல விசுவாசியின் வாழ்க்கை. Don't think you know how to pray. நீங்க வந்து எனக்கு நல்ல ஜெபிக்க தெரியும் நினைக்காதீங்க. There was one servant of God. ஒரு ஊழியக்காரர் இருந்தார். Oh, he was a young boy. மிக இளமையான போதகர். He gave his life to minister. ஊழியத்திற்காக தன் வாழ்க்கையை கொடுத்தார். And he was waiting for the filling of the Spirit of God. அவர் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட காத்துக் கொண்டிருந்தார். He said, Lord, today I want to receive the baptism of the Spirit. ஆண்டவரே நான் பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெற வேண்டும் என்று கேட்டார். He told his parents, அவர் பெற்றோரை பார்த்து சொன்னார், no one should come and disturb me. ஒருவரும் என்னை வந்து டிஸ்டர்ப் பண்ண கூடாது. I'm going to go inside. நான் உள்ள போறேன். And look at the way I'm going to come out. நான் எப்படி வெளியில வரேன்னு மட்டும் பாருங்க. Then you see how I'm going to be. அதுக்கு அப்புறம் நீங்க பார்க்க போறீங்க நான் எப்படி மாற போறேன். Unless and until something happens, I'll never come out. என்ன நடந்தாலும் நான் வெளியே வர போவதில்லை. He went inside. உள்ள போனான். Shut his door. கதவை பூட்டினான். Oh, he put a beautiful light that can project his Bible. பைபிளை நேரா நோக்கி வீசக்கூடிய ஒரு வெளிச்சத்தை உண்டாக்கினார். At the back there was worship songs that was going on. அவருக்கு பின்னாடி ஸ்பீக்கர்ல அப்படியே ஒரு மென்மையான ஆராதனை பாடல்கள் He said, ஓடிட்டு. Lord, everything is set. ஆண்டவரே எல்லாம் செட் பண்ணிட்டேன். Now fill me, Lord. இப்போ என்ன நிரப்புங்க. Oh, and he lifted his hands and he said, hallelujah, and
he was praising the Lord. அப்படியே அந்த வெளிச்சத்துல அந்த சத்தத்தோடு சேர்ந்து கரங்களை உயர்த்தி அவரை ஆராதிக்க ஆரம்பித்தார். 1 hour went by, 1 மணி நேரம் போச்சு, nothing happened. ஒண்ணும் ஆகல. Then he said, அப்புறம் சொன்னார், some spirit is obstructing me. ஏதோ ஒரு ஆவி என்னை டிஸ்டர்ப் பண்ணுதே. I should bind all the spirits and pray. அந்த ஆவிகளை இப்பொழுது நான் கடிந்து கொள்ள வேண்டும். Till then he was very calm in his spirit. அதுக்கப்புறம் அப்படியே ஆவியில ஏழ்மை உள்ளவரா. Till then he was calm, but now he became ferocious. அது வரைக்கும் அப்படியே ஆவியில ஏழ்மையா இருந்தவர் இப்ப பயங்கர வெகுண்டு எழும்பி Whatever spirit name he knew, he started praying. என்ன ஆவி பேரெல்லாம் இருக்கோ அந்த ஆவி பேரெல்லாம் சொல்லி ஜெபிக்க Oh, ஆரம்பிச்சார். you snake spirit, get out. ஏ பாம்பின் ஆவியே போ. Everything he started speaking. எல்லாவற்றையும் சொல்ல ஆரம்பித்தார். Another 1 hour went by. அடுத்து 1 மணி நேரம் போச்சு. Now he became tired. ரொம்ப சோர்ந்துட்டாரு. Then he thought, அப்புறம் நினைச்சாரு, something is wrong with the worship song. ஏதோ இந்த வர்ஷிப் சாங்ல ஏதோ பிரச்சனை I இருக்கு. think that fellow would have not sang in the spirit. அந்த பையன் வந்து ஆவி நிரம்பாம தான் பாடி இருக்கான்னு நினைக்கிறேன். I know Don Moyen is a very good man of God. எனக்கு தெரியும் டான் மோயின் நல்ல தேவ மனிதர். Oh, he switched on his tape and he started listening to Don Moyen. டான் மோயின் பாடல்களை போட He ஆரம்பிச்சார். said, Lord, fill me. ஆண்டவரே நிரப்பு. Fill me. நிரப்பு. All the verses he started turning and he started praying to the Lord. எல்லா வசனங்களை வாசித்து ஜெபிக்க ஆரம்பித்தார். 1 more hour passed by. இன்னும் 1 மணி நேரம் போய்விட்டது. Nothing happened. ஒன்றுமாகவில்லை. Now he started getting tired. இப்ப ரொம்ப சோர்ந்துட்டாரு. Now he started getting sleep. இப்ப தூக்கம் வந்துருச்சு. Now he remembered. அப்ப இப்ப ஞாபகம் வருது. Ayyo, I don't know why I told my parents. ஐயோ நான் ஏன் இதை எங்க அம்மாட்ட சொன்னேன்னு தெரியலையே. He said, unless and until something happens, I'll never come out. எது நடக்காம நான் வெளியே வர மாட்டேன்னு Oh, this சொல்லிட்டேன். 3 hour itself is so challenging for me. ஐயோ இந்த 3 மணி நேரமே எனக்கு மிகுந்த போராட்டமா இருந்தது. Lord, I don't know what to do. ஆண்டவரே நான் என்ன செய்யணும் தெரியல. Lord, I don't know what to do. நான் என்ன செய்யணும் தெரியல. Lord, tell me what to do. நீங்க சொல்லுங்க நான் என்ன செய்யணும். And then he heard a clear voice. அதுக்கப்புறம் ஒரு மெல்லிய சத்தத்தை கேட்டார். Son, I was waiting for this. ஆண்டவரே மகனே நான் இதற்காக தான் காத்து I கொண்டிருந்தேன். stopped till you wanted to do all your efforts. நான் வந்து நீ எல்லா உன்னுடைய சரீர முயற்சி செய்ய வரைக்கும் நான் அமைதியா I இருந்தேன். was waiting till you asked, what should I do, Lord? நீ வந்து ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிற வரைக்கும் நான் காத்து கொண்டிருந்தேன். Now you asked the good question. இப்ப நீ நல்ல கேள்வியை கேட்ட. I said, off that light. இப்ப எல்லா லைட் ஆஃப் பண்ணு. Close the Bible. பைபிளை க்ளோஸ் பண்ணு. Said, Lord, Psalms 91. ஐயோ ஆண்டவரே சங்கீதம் 91. Lord said, close the Bible. பரிசுத்த வேதாகமத்தை மூடு. And then the Lord said, அப்புறம் தேவன் சொன்னார், off the tape. அந்த முதல்ல பாட்டு நிப்பாட்டு. Said, Lord, you move in the music. ஆண்டவரே நீ இசையில அசைவாடுகிறவர். Said, shut up and close the music. வாயை மூடிட்டு அதை முதல்ல ஆஃப் பண்ணு. Kneel down முழங்கால் படியிடு. and give your life to me. உன் வாழ்க்கை எனக்கு கொடு. I want your heart. உன் இருதயம் எனக்கு வேணும். I don't want your efforts. உன்னுடைய முயற்சி எனக்கு வேண்டாம். I want your desire. உன்னுடைய ஆசை உன்னுடைய விருப்பம் எனக்கு I வேண்டும். want you to give your heart. உன் இருதயத்தை எனக்கு தர வேண்டும். I want that. அது எனக்கு வேண்டும். I'm not here waiting for your performance. உன்னுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதற்கு நான் இங்க வரல. But I'm here waiting to give your heart to you, to உன் me. இருதயத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக தான் நான் இங்க வந்திருக்கிறேன். I'm ready to fill, நான் உன்னை provided you open your heart. நீ உன் இருதயத்தை திறக்கும் பொழுது நான் அதை நிரப்ப That அந்த நாள் the young man was filled with the Spirit of God. அந்த ஊழியக்கார தேவ வல்லமையில நிரப்பப்பட்டார். Hallelujah. Hallelujah. I can speak many testimonies like that. இது மாதிரி अनेक சாட்சிகளை சொல்ல முடியும். There was another servant of God இன்னொரு தேவ மனிதர் இருந்தார். who said night when he offered his life and cried out and he said, Lord, I'm a sinner, Lord. அவர் தன் வாழ்க்கை முழுவதும் இயேசுவுக்கு கொடுத்து சொன்ன, ஆண்டவரே நான் பாவி. Lord, why don't you be merciful towards me? ஏன் ஆண்டவர் என்னோடு கூட இரக்கம் இருக்க மாட்டீரா என்று That கேட்டார். night the Lord filled him. அந்த இரவு தேவன் அவரை நிரப்பினார். And this is the testimony of that servant of God. He said, அந்த ஊழியக்காரர் பிறகாக இவ்வாறாக ஒரு சாட்சி சொன்னார். I have never praised the Lord like that. நான் இதுவரைக்கும் என் தேவனை இவ்வாறாக துதித்தது கிடையாது. All of the night I praised him continuously. முழு இரவும் தொடர்ச்சியாக நான் தேவனை துதித்தேன். When it was daytime, பகல் நேரம் வந்தது. I saw that I was not even having glass of water for a long time. நான் வந்து பல மணி நேரம் ஒரு டம்ளர் தண்ணி கூட குடிக்காம இருந்திருக்கிறேன். And all my lips started bleeding. என்னுடைய உதடுகள் எல்லாம் ரத்தம் வழிய ஆரம்பித்தது. Because I was lost. ஏன்னா நான் முற்றிலும் அவருக்கு முன்பாக தொலைந்து போனேன். In worshiping God. நான் தேவனை ஆராதிப்பது என்னை முற்றிலும் மறந்தேன். Hallelujah. Hallelujah. Do not have confidence on your abilities. உங்கள் பலத்தின் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்க கூடாது. Hallelujah. Hallelujah. But listen to the heart of God. ஆனா தேவனுடைய பாரத்தை அவருடைய விருப்பத்தை அறிந்து கொள்ளுங்கள். Understand the heart of God. அவருடைய இருதயத்தை புரிந்து கொள்ளுங்கள். Not saying Lord, Lord is enough. இயேசு இயேசு என்று சொல்வது போதாது. But what all Peter did?
பேதுரு என்ன செய்தார்? Or what did Jesus make us understand through the life of Peter? பேதுருவின் வாழ்க்கையிலிருந்து நமக்கு என்ன இயேசு கற்றுக் கொடுத்தார்? Number one thing is, முதலாவது காரியம், be mindful about the things of God. தேவனுக்குரியவைகளை குறித்ததான சிந்தையோடு இருங்க. Hallelujah. Hallelujah. Number two, what did Jesus say to Peter? இரண்டாவது இயேசு பேதுருவை பத்தி என்ன சொன்னார்? Listen to me, stop talking. முதல்ல பேசுறதை நிப்பாட்டி, என்ன கவனி. Listen to me. என்னை கவனி. Hear me. என்னை கவனி. Hallelujah. Hallelujah. Do not blabber when you are in the presence of God. தேவ சமூகத்துல வந்து எதையோ உளறிட்டு இருக்காத. Number three, மூன்றாவது, do not speak about salary. சம்பளத்தை குறித்து பேசாதே. Do not speak what you receive when you come to Jesus. நீ வந்து எதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று என்னிடத்தில் வந்தாய் என்பதை குறித்து You பேசாதே. receive much more than what you can think and desire நீ about. நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக என்னிடத்தில் வந்து But பெற்றுக்கொள்வாய். it is not for you to ask meager things. ஆனா நீ என்னிடத்தில் வந்து இது வேணும் அது வேணும்னு கேட்காத. Do not have confidence on yourself. உன் மேலே உனக்கு பலன் இருக்க வேண்டாம். And listen to the heart of God. Give your heart to the Lord. தேவனுக்கு உன் இருதயத்தை முற்றிலும் தா. This is only experience of salvation. இதுதான் சுவிசேஷ ரட்சிப்பின் அனுபவம். Shall we all close our eyes and bow our heads? நம் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். Even as we are in the presence of the Lord, இப்பொழுது தேவ சமூகத்தில் நாம் இருக்கிறோம். cry out to the Lord and say, அவரை பார்த்து அழுது ஜெபியுங்கள். Lord, I have sang songs, Lord. ஆண்டவரே, நான் अनेक பாடல்களை பாடினேன். Lord, I have said you are my God. ஆண்டவரே, நீரே என் தேவன் என்று சொன்னேன். But many a times I fail to understand whether I am living in the experience of salvation. ஆனா अनेक முறை அந்த ரட்சிப்பின் அனுபவத்தில் நான் வாழ்கிறேன் என்பதை மறந்து விடுகிறேன். Lord, like Peter, I have faltered, Lord. பேதுருவை போல अनेक முறை நான் பாவம் செய்து விட்டேன். After the resurrection, Jesus saw Peter and he said, உயிர்த்தெழுதலுக்கு பிறகாக இயேசு பேதுருவை பார்த்து சொல்லுகிறார், Peter, do you love me? பேதுருவே, நீ என்னை நேசிக்கிறாயா? 3 times he asked, Peter, do you love me? 3 முறை கேட்டார், பேதுருவே, நீ நேசிக்கிறாயா? That time Peter understood. அப்பொழுதுதான் பேதுரு புரிந்து கொண்டார். What do you mean by experiencing the salvation? இரட்சிப்பின் அனுபவம் என்றால் என்ன என்பதை From that day onwards, அந்த நாள் முதல் his life was changed. பேதுருவின் வாழ்க்கை மாறினது. His life was changed. பேதுருவின் வாழ்க்கை மாறினது. Today, let the love of the Lord fill your hearts. இயேசுவின் அன்பு உங்கள் இருதயத்தை ஆட்கொள்ளட்டும். Let the Spirit of the Lord fill you today. பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்புவாராக. Let you be filled with the love of Christ. இயேசுவின் அன்பினாலே நீங்கள் நிரப்பப்படுவீர்களாக. Let the love of Christ captivate you today. இயேசுவின் அன்பு உங்களை ஆட்கொள்ளட்டும். Even as Pastor Elvin leads you in prayer, I request you to please pray and ask the Lord, give me the experience of salvation, Lord. ஜெபிக்கும் பொழுது அவரிடத்தில் பார்த்து கேளுங்க, ஆண்டவரே, ரட்சிப்பின் அனுபவத்தை எனக்கு தாரும் என்று கேட்போம். ஹalleluya. யாவரும் கண்களை மூடி ஜெபிப்போம். ஆண்டவரே, பேதுருவின் வாழ்க்கையில் இருந்து நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடங்களுக்காக நன்றி அப்பா. இயேசுவினால் புகழப்பட்ட பேதுரு நீர்தான் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொன்னார். பாராட்டுகளை பெற்றார். ஆனால் ஒரு சில வசனங்களுக்கு பின்பு எனக்கு பின்னாலே போ சாத்தானே என்று கடிந்து கொள்ளப்பட்டார். ஏன்? பேதுருவின் வாழ்க்கையிலே 5 காரியம் ஒளிந்திருந்தது. முதலாவது, அவன் தேவனுக்குரியவைகளை சிந்திக்காமல் மனுஷனுக்குரியவைகளையே சிந்தித்துக் கொண்டிருந்தான். ஒப்பு கொடுப்போம், ஆண்டவரே, நான் இனி மனுஷனை நோக்கி மனுஷனை நம்பி இருக்க மாட்டேன், உம்மையே நம்புவேன். என் சிந்தையெல்லாம் ஆவிக்குரியவைகளா இருக்கிறது. மாம்சத்திற்குரியவைகளை சிந்திக்கிறவன் மாம்சத்தின்படி நடக்கிறானே. இல்ல ஆண்டவரே, ஆவிக்குரியவைகளை, கிறிஸ்துவுக்குரியவைகளை நான் சிந்திக்கிறேன். பேதுரு இரண்டாவது, அவன் எதிர்பார்த்து வாழ்ந்தான். தன்னை சம்பளத்தை எதிர்பார்த்தான். ஆண்டவரே, இப்போ ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, இல்ல ஆண்டவரே, நான் உங்ககிட்ட இருந்து இத்தனை நாள் ஊழியத்துக்கு எதிர்பார்த்துட்டேனே. இந்த ஊழியத்தை செஞ்சா எனக்கு சம்பளம் வரும், எனக்கு நல்ல காணிக்கை கிடைக்கும் சொல்லி இந்த ஊழியத்துக்கு போயிட்டேனே. அவங்க எனக்கு பணம் கொடுப்பாங்க, அவங்க வீட்டுக்கு போயிட்டேனே, என்னை மன்னிச்சிடுங்க. யாக்கோபு 1:17, நன்மையான ஈவு பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகுன்றதை மறந்துட்டேனப்பா, என்னை மன்னிச்சிடுங்க. மூன்றாவது, அவன் தேவ சத்தத்தை கேட்காம உளறிக்கொண்டே இருந்தான். அநேக சூழ்நிலையில் எங்க ஜபத்துல உங்க சத்தத்தை கேட்க நாங்க உங்களை அனுமதிக்கிறதே கிடையாதுப்பா, எங்களை மன்னிச்சிடுங்க. நீங்க பேசுறத நாங்க கேட்கணும், நீங்க பேசுறத நாங்க கேட்கணும், உங்களுக்கு செவி கொடுக்கணும். எல்லாரும் ஜெபிக்கிறீங்க தானே? வாய்களை திறந்து ஜெபிங்க. நாலாவது, அவன் தன் பலத்துல, சுய பலத்துல சார்ந்திருந்தான். ஆண்டவரே, நாங்க இனி எங்க சுய பலத்துல நாங்க சாயக்கூடாதுப்பா.
என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவால் என்ற வார்த்தை நாங்க சொல்லணும். என் பலனாகிய கர்த்தாவே என்று தாவீது சொல்லுகிறது போல சொல்லணும். நீங்க தான் எங்க பலன். பேதுரு வாழ்க்கையில் எங்களுக்கு இவைகளை கற்றுக் கொடுத்தீரே, அதற்காய் நன்றி. கடைசியாய் அண்டர்ஸ்டாண்ட் த ஹார்ட் ஆஃப் த லார்ட். உம்முடைய இருதயத்தை நாங்கள் புரிந்து கொள்ளணும். பேதுரு அதை மறந்து போனார். நாங்கள் புரிந்து கொள்ளட்டும். எங்களை நாங்களே அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை உங்களிலும் இருக்க கடவுது என்று பவுல் பிலிப்பியர் 2:5 சொல்றார் அல்லவா? ஆவியின் சிந்தை ஜீவனும் சமாதானம் என்று ரோமர் 8:6 வாசிக்கிறோம் அல்லவா? ஆண்டவரே, கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் சிந்தை தியானம் இருக்கணும். 1ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தில் பார்க்கிறோம் அல்லவா? ஏசாயா 55:8-9 வாசிக்கிறோம். உங்கள் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவ்வளவாய் உங்கள் வழிகளை பார்க்கல என் நினைவுகளோ, உங்கள் வழிகளை பார்க்கல என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கல என் நினைவுகளும். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவ்வளவாய் உயர்ந்திருக்கிறது என்று பவுல் சொல்லுகிறார் அல்லவா? ஒப்பு கொடுக்கலாமா? அண்ணன் வர்கீஸ் அண்ணன் வந்து ஜெபம் பண்ணி ஒரு காணிக்கை பாடல் ஒரு சில சரணங்களை பாடுவாங்க. அது முடித்தோடனே அப்படியே நாம் கர்த்தருடைய பந்திக்கு நாம் சில மாதங்கள் சபை கூடி வருதல் இல்லாதபடினாலே, இந்த கொரோனா கொள்ளை நோயினுடைய அகோரத்தினாலே எல்லா இடங்களும் மூடப்பட்டு இருந்தது. ஆண்டவர் கிருபையாக இந்த 2வது கொரோனா அலையை நாம் தாண்டி அவருடைய சபையில் தேவன் தம்முடைய சொந்த இரத்தத்தினால் மீட்டுக்கொண்ட சபையில் வந்து ஆண்டவரை ஆராதிக்க கர்த்தருக்கு மீண்டும் ஒரு இரக்கத்தை கிருபை கட்டளையிட்டாரு. அதை நினைத்து ஆண்டவரை சோத்தரித்து, ஆண்டவரே, பேதுரு ஆண்டவர் பெரிய நோக்கத்தோடு தெரிந்து கொண்டார், ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு தெரிந்து கொண்டார். ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார், இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாயிருப்பாய். இதுவரை நீ மீன்களை பிடித்து கொண்டிருந்தாய், மீன்களை பிடித்து தொழில் செய்து குடும்பத்தை நடத்தி கொண்டிருந்தாய். இனி நீ அது அல்ல, இதை விட மேலான பரலோக வேலை செய்ய போற, மனுஷரை பிடிக்கிறவனாக்குவன் சொல்லி அவனை தெரிந்து கொண்டு பரலோக ராஜ்யத்தின் திறவுகளை உனக்கு தருகிறேன் என்று சொன்னாரே. இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியம் ஆண்டவரை விட்டு நம்மளை தூரமாக்கி இருக்கிறதோ, மாம்ச சிந்தை, உலக சிந்தை, தேவனுக்கேற்ற சிந்தை இல்லாமல் மனுஷருக்கேற்ற சிந்தை இருக்கிறதோ, ஒப்பு கொடுப்ப அண்ணன் ஜெபமணி ஒரு காணிக்க பாடல் ஒரு சில சரணங்களை பாடுவாங்க. அப்பொழுது நாம் எழுந்து நின்று கர்த்தருக்கு நம்முடைய காணிக்கைகளை ஏறெடுத்து நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த ஆண்டவரே 2வது ஆண்டவரே ஆராதனையிலும் கூட கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுடைய தாசன் மூலமாக ஆண்டவரே பேதுருடைய வாழ்க்கையிலிருந்து அநேக காரியங்களை எங்களோடு நீங்கள் இடைப்பட்டீங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பேதுருடைய நல்ல காரியங்கள் நீங்கள் பாராட்டினீங்க. ஆனால் அதே நேரத்தில் அவருடைய ஆண்டவரே ஸ்தோத்திரம் சில காரியங்களை சுட்டி காட்டினீங்க. ஆண்டவரே, அதுபோல் நாங்களும் இந்த நாளிலே வேதத்தை அறிந்திருக்கிற நாங்களும் உம்மை எந்தளவாய் நாங்கள் உண்மையாக ஆவிக்குரிய பிரகாரமாக அர்ப்பணிப்போடு உம்மை அறிந்திருக்கிறோம் என்பதை குறித்து இந்த நாளிலும் நம்முடைய தாசன் மூலமாக நாங்கள் கேட்டறிந்தோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இம்மைக்குரியவைகளுக்காக அல்ல, மேன்மை ஆவிக்குரியவைகளுக்காக உம்மை பின்பற்ற, உம்மை தேட, ஆண்டவரே அதையே முன்வைத்து நாங்கள் ஓட கர்த்தருடைய ஆவியானங்களை பேசின வார்த்தையின்படி, வசனத்தின்படி எங்களை இந்த நாளில் கூட அர்ப்பணிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையில் அப்படியாக இன்னும் நாங்கள் ஆண்டவர் எங்களுடைய பார்வை, எங்களுடைய தேடுதல், எங்களுடைய எதிர்பார்ப்பு, எங்களுடைய விருப்பம் எல்லாம் ஆவிக்குரியதாக, மேன்மையானதாக, ஆண்டவரே இம்மைக்குரியதாக அல்ல, ஆண்டவர் ஆவிக்குரிய மேன்மையானதாய் காணப்பட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். பேசின தாசனை ஆசீர்வதிங்க, இன்னும் பயன்படுத்துங்க. ஆண்டவரே, கேட்ட எங்கள் ஒவ்வொருவரையும் இன்னுமாக இன்னும் ஆவிக்குரிய ஜீவித்திலே நாங்கள் இன்னும் ஆண்டவரே அதிகமாக நெருங்கி கிட்டி சேர எங்களுக்கு உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். உண்மை அறிகிற அறிவில் இன்னும் வளர எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில்
ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நாம் அப்படியாக தொடர்ந்து அடுத்த பகுதிகளாக ஜெபமனு. நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தேவகுமாரன் மாம்சத்தில் வெளிப்பட்டு நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொண்டு நமக்காக எல்லா பாடுகளையும் பட்டார். அவருடைய சரீரத்தை நமக்காக தந்தார். அவருடைய சரீரத்தை நாம் புசிக்கும்படியான கிருபையை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அவருடைய இரத்தத்தை நமக்காக சிந்தினார். அந்த இரத்தத்தை பானம் பண்ணும்படியாக கர்த்தர் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவகுமாரன் பரலோகத்தில் வாசம் பண்ணின தேவன் நமக்காக மாம்சத்தில் வந்து தம்முடைய சரீரத்தை நாம் புசிக்கும்படியாக, தம்முடைய இரத்தத்தை நாம் பானம் பண்ணும்படியாக நமக்காக எல்லாவற்றையும் செய்தார். அவருடைய அன்பு எவ்வளோ பெரிது என்பதை நினைத்து நம்மை அர்ப்பணித்து நம்மை ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய வாழ்க்கையில் குறைவுகள் குற்றங்கள் காணப்படும் என்றால் தேவனுடைய அன்பை நினைத்து நான் மனம் திரும்பி, அப்பா என்னுடைய குற்றங்களை மன்னிங்க, என்னுடைய குறைவுகளை என்னை மன்னிங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க, இனி நான் உமக்கு துரோகம் பண்ண மாட்டேன், என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி நம்ம அர்ப்பணித்து ஒப்பு கொடுப்போம். இந்த பந்தி நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இதை புசிக்கும் பொழுது, இதை பானம் பண்ணும் பொழுது அது உங்களுக்கு அதிக ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். நல்ல பிதாவையும் என் நன்றியோடு கூடமே ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஐயா, எவ்வளோ பெரிய பாக்கியத்தை இந்த பூமியில் எங்களுக்கு தந்திருக்கீங்கப்பா. அப்பா, நீங்கள் உன்னதத்திலே வாசம் பண்ணிக்கிற தேவனாக இருந்தீங்க. அங்கிருந்து இந்த உலகத்துக்கு மாம்சத்தில் வெளிப்பட்டீங்க. ஆண்டவரே, எங்களுடைய பாவங்கள் எல்லாம் உங்களுடைய சரீரத்தில் ஏற்றுக்கொண்டு எல்லா பாடுகளுக்கும் உம்மை உட்படுத்தி கொண்டீங்க. உம்முடைய சரீரம் எங்களுக்கு பிற்கப்பட்டது. அந்த சரீரத்தை நாங்கள் புசிக்கும்படியாக இந்த நாளை கூடி வந்திருக்கிறோம். உம்முடைய இரத்தத்தினால் ஆண்டவர் ஒரு புதிய உடன்படிக்கை எங்களோடு கூட பண்ணியிருக்கிறீங்க. அந்த இரத்தத்தை பானம் பண்ணும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம்ப்பா. ஆமென். ஆண்டவரே, இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆண்டவரே இதை புசிப்பதற்கும் இதை பானம் பண்ணுவதற்கு ஏற்ற அந்த தகுதியை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாரையும் இயேசு கிறிஸ்து இரத்தத்தினால் கழுவி பரிசுத்தப்படுத்துங்கப்பா. ஆண்டவரே, இந்த பந்தியில் பங்கெடுக்கிற ஒவ்வொருவரையும் உங்களுடைய இரத்தத்தினால கழுவி பரிசுத்தப்படுத்துங்கப்பா. எங்களை அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் உமக்கு பிரியமானதை இந்த உலகத்தில் செய்ய எங்களை அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். காணிக்கை கொடுத்துருக்குறாங்க. தங்களை ஆண்டவரே அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து ஆண்டவரே அந்த தேவனுடைய ஊழியத்துக்காக, கர்த்தருடைய ராஜ்யம் ஆண்டவரே கட்டி எழுப்பப்படுவதற்காக மனவோந்து கொடுத்தது ஒவ்வொரு காணிக்கை நீர் ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதித்து அதை 1000 மடங்கு அவர்களுக்கு அதை ஆசீர்வாதமாக கொடுக்கணும்ப்பா. சபையார் எல்லாரையும் பொருளாதாரத்திலையும் ஆண்டவரே அவர்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த பந்தி எங்களுக்கு ஆசீர்வதித்தார். நம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுலமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம் யாவரோடு எல்லா பரிசுத்தவான்களோடு இன்றும் என்றும் சதா இருப்பதாக. ஆமென்.